பெரிய விஷயம். ஆமாம், பார்ட் சியில் என்ன பண்ணியிருந்தான், இந்த கொஸ்டினை வச்சு ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கேட்டிருந்தான். இப்போ இந்த இந்த எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தான். யூஸ் பண்ணுவீங்க, அதே பிறகு இந்த அல்காரிதமை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டான். ரெக்கார்ட் ஆகல. ஆயிட்டு 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 இருக்கு. I will restart ரைட். ஒரு நிமிஷம். ஓகே. I will restart from its permits only if X is rolling back. Only if X is rolling back to state where the sending one or more. இங்கே பாரு, இந்த 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 இடத்துல இப்போ வந்து இந்த எக்ஸுங்கிற ப்ராசஸ் இருக்கா, இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகேவா? அதே டயக்ராம் தான், சேம் கேட்குதா? டயக்ராம் தான். சேம் டயக்ராம் தான். இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். இப்போ இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இவன் என்ன பண்ணுவான், எல்லா ப்ராசஸ்லையும் உங்கள் ப்ரீவியஸ் செக் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண ஓகேவான்னு கேட்பான். கரெக்டாக உங்கள் ப்ரீவியஸ் செக் பாயிண்ட் ரீஸ்டார்ட் பண்ண ஓகேவா? அப்போ இது இருக்கிற செக் பாயிண்ட்டு, இதுக்கு ப்ரீவியஸ் செக் பாயிண்ட் எது, இது Y1 தான். கரெக்டாக? அப்போது இந்த Y1ல் நான் ரீஸ்டார்ட் பண்ணேன்னா இந்த அனுப்பின மெசேஜ் தொலைஞ்சு போயிருமா? அதே மாதிரி Z1ல் ஸ்டார்ட் பண்ணால் இந்த அனுப்பின மெசேஜ் தொலைஞ்சு போயிருமா? ஸோ என்ன பண்ணுவான், ஒய் வந்து நான் இல்லை, எனக்கு இந்த மெசேஜ் வந்து ஹோல்டு பண்ணணும்னு சொல்லி ரீஸ்டார்ட் இந்த இடத்துல ரீஸ்டார்ட் பண்ண மாட்டான். இதான் என்ன சொல்கிறாங்க, அன்னெசரி ரோல் பேக், தேவையில்லாதது சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் அவ்வளோதான். அது எவ்வளோ பெருசாக இருக்குது? ஆமாம், அவ்வளோதான். இது என்னென்ன மெசேஜ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்து பொண்ணாட்டி கேட்டாங்க, இந்த ஆர்ஃபன் மெசேஜ்னா என்னென்னு கேட்டாங்க. இது சும்மா பேர் மட்டும் தெரிஞ்சுக்கணும் தான். இன் ட்ரான்சிட் மெசேஜ்னா நான் வந்து உனக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன், ஆனால் உனக்கு இன்னும் வரல. நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிட்டேன், உனக்கு வரலன்னா அதுக்கு பேர் இன் ட்ரான்சிட் மெசேஜ். ஓகேவா? அதே இது லாஸ்ட் மெசேஜ்னா, நான் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கேன், நீ அதை தெரியாமல் நீ வந்து அதை டெலிட் பண்ணிட்ட. நான் அனுப்பின மெசேஜை நீ தெரியாமல் டெலிட் பண்ணிட்ட, அது லாஸ்ட் மெசேஜ், தொலைஞ்சு போச்சு. டிலேடு மெசேஜ்னா என்னென்னா, உஸ் ரிசீவ்ஸ் நாட் ரெக்கார்ட் பிகாஸ் த ரிசீவிங் ப்ராசஸ் எதர் டவுன். நான் வந்து அனுப்புகிறேன், நான் அனுப்புகிறப்போ எனக்கு ரிசீவ்னு ஒன்று அங்கே ஆகவே இல்லை, சென்டே ஆகலை எனக்கு. ஒன்று அந்த ரிசீவிங் ப்ராசஸில் உன் சைடு ஏதோ ஒன்று ஸ்லோவாக இருக்குது, இல்லை என் சைடு ஏதோ ஒன்று ஸ்லோவாக இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது டிலேடு மெசேஜ். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் நார்மலாக எழுதி விட்டலாம், ஈஸியாக தான் இருக்குல்ல. வாட்ஸ்அப் மெசேஜ் நோட் பண்ணி அனுப்பிச்சு விட்டு எழுதி விடலாம். ஆர்ஃபன் மெசேஜ்னா உனக்கு ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆயிடுச்சு, ஆனால் அது யார் சென்ட் பண்ணானே தெரில, அது ஆர்ஃபன் மெசேஜ். இதுக்கு நான் போன வாட்டி ஆமாம் கேட்டான், ஆர்ஃபன் மெசேஜ் கேட்டான். ஓகேவா? 2 மார்க் கேட்டானா? டூப்ளிகேட் மெசேஜ்னா அரைஸ் டியூ டு மெசேஜ் லாகிங் அண்ட் ரீப்ளைங் டியூரிங் ப்ராசஸ் ரெக்கவரி. ஒரு ப்ராசஸை ரெக்கவரி பண்ணும்போது திருப்பி அதே மெசேஜ் வரும்ல, அதுக்கு பேர் டூப்ளிகேட் மெசேஜ். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஆர்ஃபன்னா என்னாச்சு, ரிசீவ் ஆயிடுச்சு ஆனால் சென்ட் யாருன்னு தெரில. டிலேனா எனக்கு வந்தே சேரலை. லாஸ்ட்னா வந்ததை டெலிட் பண்ணிட்டேன், வந்து டெலிட் பண்ணிட்டேன். இதனா அனுப்பிட்டேன், எனக்கு வரல, எனக்கு வரல, எனக்கு வரல. ஓகே, இது இஷ்யூஸ் இன் ஃபெயிலியர் ரெக்கவரி கூட கேட்கலாம். இங்க ஒன்று இருக்கு, செக் பேக் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. செக் பாயிண்ட் பேஸ்ட் ரெக்கவரி, இது செக் பாயிண்டிங் அல்காரிதம். நல்லா டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோ. இது செக் பாயிண்டிங் அல்காரிதம், ரெக்கவரி அல்காரிதம், ரோல் பேக் ரெக்கவரி அல்காரிதம். இது செக் பாயிண்ட் பேஸ்ட் ரெக்கவரி, இது வேறு. இது நமக்கு அவ்வளோ தேவையில்லை, நமக்கு அதுதான் முக்கியம். ஓகேவா? கோஆர்டினேட்டர் செக் பாயிண்டிங்னு ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் முக்கியம், அது மட்டும் பார்க்கணும். இஷ்யூஸ் பார்க்கலாமா? இஷ்யூஸ் கூட அவ்வளோ கேட்க மாட்டாங்க, நம்ம இவ்வளோ எழுதுனா போதும். இஷ்யூஸ் தனியாக 15 மார்க்காக கேட்க மாட்டாங்க, 4 பாயிண்ட் தான். கொஞ்சம் இந்த கொஸ்டின் போக வேண்டாம், இதான இதெல்லாம் கேட்போம், இதான மெயின் கொஸ்டின். இந்த எனக்கு இது ஃபர்ஸ்ட் எப்படி, இது என்னென்ன செக் பாயிண்ட் இருக்கு, அதோட ஃபேஸ் 1 என்ன, ஃபேஸ் 2 என்ன, ஒரு டயக்ராம் போட்டு ஒரு எக்ஸாம்பிள். இது ஒரே விஷயம், இந்த ஃபேஸ் 1 மட்டும், இந்த ஃபேஸ் 1 என்ன பண்ணுவோம் ஒரே சொல்ல, இது மட்டும். ஃபர்ஸ்ட் பிஐ வந்து ஒரு டென்டேட்டிவ் செக் பாயிண்ட் கிரியேட் பண்ணிக்குவோம், அதுவே அது கிரியேட் பண்ணிட்டு மற்ற எல்லா ப்ராசஸையும் ரெக்வஸ்ட் பண்ணும், இந்த மாதிரி நீங்களும் கிரியேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணும். ரெக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த கிரியேட் பண்ண சொன்னாங்கல்ல அவங்களாம் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த பிஐக்கு நாங்கள் கரெக்டாக பண்ணிட்டோம் இல்லை தப்பாக பண்ணிட்டோம்னு சொல்லி மெசேஜ் பாஸ் பண்ணுவாங்க. நான் கரெக்டாக பண்ணிட்டோமோ தப்பாக பண்ணிட்டோம் சொல்லுவாங்க. இப்போ பிஐக்கு தெரியும், எல்லார்ட்ட வந்து மெசேஜ் வந்துருச்சு, எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒன்று எல்லாருமே ஓகே, எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னா இவன் வந்து நம்ம வந்து அதை பெர்மனெண்ட் ஆக்கலாம்னு சொல்லி ஒரு டெசிஷன் எடுப்பான். அப்படி யாராவது ஒருத்தர் தப்பாயிட்டாலுமே என்ன பண்ணுவான், இல்லை மொத்த அல்காரிதையும் டிஸ்கார்ட் பண்ணிடலாம்னு சொல்லி டிஸ்கார்ட் பண்ணிடுவான். ஓகேவா? ஃபேஸ் 2வில் வந்து என்ன பண்ணுவான், அவன் அந்த எடுத்த டெசிஷனை எல்லா ப்ராசஸும் சொல்லுவான். சொன்னோன்னே எல்லா ப்ராசஸும் ஓகேன்னு சொல்லி நம்ம பெர்மனெண்ட் ஆகிறதுக்கான அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதானா இது? அவ்வளோதான்.
அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் மெசேஜ் பாசிங் ஸ்டார்ட் மெமரி சிஸ்டம். அது எங்கே இருக்குது? எத்தனை யூனிட்? ஃபர்ஸ்ட் யூனிட். இப்போ நீ சொன்னதை வச்சு நான் எழுதலாம் நவீன், ஒன்றும் மார்க்லாம் ஒன்றும் குறைக்கலாம் மாட்டாங்க. அப்படியே ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 மட்டும் சப்ஹெட்டிங் போட்டு எழுதிட்டே இருக்க, அவ்வளோதான். மெசேஜ் பாசிங் சிஸ்டமா, அது எங்கே இருக்குது? மெசேஜ் பாசிங் கீழே இருக்கு பாரு. கீழே சிஸ்டம் இதுவா? ஆமா, மெசேஜ் பாசிங் சிஸ்டம் ஸ்டார்ட் மெமரி சிஸ்டம் 1.4. ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, மெசேஜ் பாசிங்னா ஃபஸ்ட் என்னன்னு தெரியணும்ல. மெசேஜ் பாசிங்னா ஒரு மெசேஜை வந்து இன்னொரு தடவை கம்யூனிகேட் பண்ணுறது. ஆமாம், ரெண்டு ப்ராசஸ் இருக்குது. அந்த ரெண்டு ப்ராசஸும் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கணும். கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் அவங்களுக்கு மாற்றி மெசேஜ் அனுப்பிக்கிறாங்க. ஓகேவா? மெசேஜ் பாசிங் ஒரே நிமிஷம் யாரோ கதவு தட்டுறாங்க, ஒரே நிமிஷம். நவீன் கேக்குதா? கேக்குது. நவீன் ஊசி எப்படி நவீன் பச்சியா? அது ஒரு மாதிரி இருக்கு சப்ஜெக்ட். ஒரு மாதிரி என்ன புரியல, கஷ்டமா இருக்கா? நிறைய இருக்கு. எத்தனை யூனிட் படிச்சிருக்கா? எதுவுமே என்ன ப்ராப்பரா படிக்கல. ஓ, எல்லாம் இதுதான் சும்மா எங்க அங்கங்க பார்த்து வச்சிருக்கேன்டா. நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்கல நான். ஆமா, நிறைய கொடுத்துருக்கேன். ஓகே, சொல்லுங்க. என்ன பண்ண சொன்னால், ரெண்டு ப்ராசஸ் வந்து நடுவில் பேசிக்கிறதுக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு மெசேஜ் அனுப்பிப்பாங்க. ஓகேவா? இந்த மெசேஜ் பாசிங் வந்து டேரெக்டாகவும் இருக்கலாம், இல்லை இன்டெரக்டாகவும் இருக்கலாம். டேரெக்டாக மெசேஜ் பாஸ் பண்ணிப்பாங்க. இன்டெரக்ட்னா அந்த மெயில் பாக்ஸ் யூஸ் பண்ணி சென்டிங் ரிசீவிங்லாம் பண்ணிப்பாங்க. மெயில் பாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இன்டெரக்ட்னா. ஓகேவா? மெயில் அனுப்புவாங்க. மெயில் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது, அந்த மெயில் பாக்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? மெசேஜ் பாசிங் சிஸ்டம் இது இருக்கணும்னா என்ன இருக்குன்னா, அந்த ப்ராசஸ்க்கு நடுவில் சிங்க்ரனைசேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்கணும். இப்போ அதை ரெண்டும் பேசிக்கிட்டால் தான் மெசேஜ் பாசிங் அங்கே ஒர்க் ஆகும். அதே மாதிரி சிங்க்ரனைசேஷன்னா இதே மாதிரி அதுவும் இருக்கணும். கிட்டத்தட்ட கொஞ்சம் சிமிலராக இருக்கணும். அதான் சிங்க்ரனைஸ். அப்போ தான் ரெண்டுத்துக்கும் ஒத்து போகும். அதான் சிங்க்ரனைசேஷன். வாய்ஸ் ஒத்து போகும், வாய்ஸ் கரெக்டாக ஆகணும். அதான். ஓகே ஓகே. மெசேஜ் பாசிங் யூஸ்ட் மெத்தட். இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த மைக்ரோ கர்னல்னு சொல்லி ஒரு இது இருக்குது. நம்ம ஓஎஸ்லலாம் மைக்ரோ கர்னல் ஒன்று இருக்கும். அந்த மைக்ரோ இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. மெசேஜ் பாசிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க கம்யூனிகேஷனுக்கு. ஓகேவா? மெசேஜ் பாசிங் சிஸ்டம்ஸ் கம்ஸ் இன் மெனி ஃபார்ம்ஸ். நிறைய ஃபார்மில் வருதான். மெசேஜ் சென்ட் பை ப்ராசஸ் கேன் பி எய்தர் இன் ஃபிக்ஸ்டு ஆர் வேரியபிள் சைஸ். இப்போ நான் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன்ல, அது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு சைஸாகவும் இருக்கலாம், இல்லை எவ்வளோ சைஸ்னாலும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கலாம், எனி சைஸில் கூட இருக்கலாம். ஓகேவா? த ஆக்சுவல் ஃபங்க்ஷன் ஆஃப் மெசேஜ் பாசிங் இஸ் நார்மலி ப்ரொவைட் இன் த ஃபார்ம் ஆஃப் பேர் ஆஃப் ப்ரிமிட்டிவ்ஸ். சென்டு இப்படி தான் அனுப்புவாங்க. இப்போ நான் ஒரு இது அனுப்புனா, நான் வந்து சென்டு மெசேஜ் நான் ஒரு இடத்துக்கு அனுப்பணுன்னா நான் என்ன பண்ணுவேன், சென்டு யாருக்கு அனுப்பணும் அந்த பேர், என்ன மெசேஜ் அனுப்பணும். அதேமாதிரி ரிசீவ் பண்ணணும்னா ரிசீவ் யார்கிட்ட நான் ரிசீவ் பண்ணணும், என்ன மெசேஜ். ஓகேவா? சென்ட் ப்ரிமிட்டிவ்ஸ் யூஸ் ஃபார் சென்டிங் மெசேஜ். அதே தான், இது வந்து யூஸ் சென்ட் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் மெசேஜ் அதே தான் திருப்பி இங்கே போட்டிருக்காங்க. ஓகே, இதுதான், இவ்வளோ தான் மெசேஜ் பாசிங் சிஸ்டம், வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? அடுத்து ஷேர்டு. ஒரே நிமிஷம். மெசேஜ் பாசிங் என்னன்னு சொல்றேன். ஒரு ரெண்டு ப்ராசஸ் இருக்கும், ரெண்டு ப்ராசஸ்க்கு நடுவில் பேசி கம்யூனிகேட் பண்றது தான் மெசேஜ் பாசிங். சரியா? இது வந்து டைரக்டா பண்ணலாம். டைரக்டானா நம்ம டைரக்டா பேசி பண்றது. இன்டைரக்டா பண்ணா அதுக்கு ஒரு ஒன்று வேணும், அதுதான் மெயின். சரியா? இப்போ வந்து ரெண்டாவது வந்து மெசேஜ் பாசிங் பண்ணோம்னா ரெண்டு வேணும். ஒன்னு வந்து சின்க்ரனைசேஷன் வேணும், இன்னொன்று வந்து கம்யூனிகேஷன் வேணும். சரியா? அது ரெண்டுத்துக்கும் பண்றதுக்கு இந்த மெசேஜ் பாசிங் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா யூஸ் பண்ற இடம் வந்து மைக்ரோ கர்னல். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து இந்த மெசேஜ் பாசிங் அனுப்புறது வந்து ஒரு குறிப்பிட்ட சைஸாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய சைஸாகவும் இருக்கலாம், வேரியபிள் சைஸ் மாதிரியும் இருக்கலாம். சரியா? இப்போ வந்து இதை வந்து அனுப்புறது வந்து அவங்க என்ன பண்ணணும், சென்ட் பண்ணோம்னா அவங்க பேரு போட்டுலாம் அனுப்பணும். யார் எங்கிருந்து வருது, சோர்ஸ் எங்கிருந்து போகுதுன்னு அனுப்பணும். ரிசீவ் வாங்குறவங்கன்னா எங்கிருந்து வாங்குறாங்க, எங்கிருந்து சோர்ஸ் நேம், அதெல்லாம் போட்டு அனுப்பணும். ஆமாம், அவ்வளோதான். இல்லை, அவ்வளோதான். இதுதான் மெசேஜ் பாசிங் சிஸ்டம். ஓகேவா? ஷேர்டு மெமரி சிஸ்டம்னா அவங்க இந்த ப்ராசஸ் இருக்குன்னு சொன்னால, இந்த ப்ராசஸ் வந்து
இந்த 2 ப்ராசஸுக்கும் ஒரே அட்ரஸ் தான் இருக்கும். அட்ரஸ் ப்ரைஸ் வந்து ஒரே அட்ரஸ் தான். 2 பேரும் ஒரே அட்ரஸ் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஷேர்டு மெமரி இருக்குது. இவங்க மெசேஜ் பாஸ் பண்ணணும் தேவையில்லை, இந்த ஷேர்டு மெமரி மூலமாக கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இதுவும் கம்யூனிகேஷன் தானா? ஆமாம், இதுவும் கம்யூனிகேஷன். ரெண்டுமே கம்யூனிகேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து தனித்தனி ப்ராசஸ். இவங்க வந்து ஒரு ப்ராசஸ்ஸு, அந்த ப்ராசஸ்க்கு ரெண்டுத்துக்கும் ஒரே அட்ரஸ் இருக்கும். அதனால இவங்க என்ன பண்ணிப்பாங்க, மெமரியை ஷேர் பண்ணிப்பாங்க. ஒரு மெமரியை ஷேர் பண்ணிப்பாங்க. இவனும் அந்த மெமரியில் எடுத்துப்பான், இவனும் அந்த மெமரியில் எடுத்துப்பான். அந்த மாதிரி. இது வந்து என்னது புரியல, ஒரு ப்ராசஸ் இருக்குமா? 2 ப்ராசஸ் இருக்குது. இந்த 2 ப்ராசஸ் பேசிக்கணும். ஓகேவா? ஆனால் இந்த 2 ப்ராசஸும் ஒரே அட்ரஸில் தான் இருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், என் இதில் வந்து என் கம்ப்யூட்டரில் வந்து ஏதோ ஒரு 2 காம்பனண்ட் இருக்குது. ரெண்டுமே என் கம்ப்யூட்டருக்குள்ளே தான் இருக்குது. அப்போது என் கம்ப்யூட்டரில் ஒரு மெமரி தானே இருக்கும். அந்த மெமரி வழியாகவே அவங்க பேசிப்பாங்க. இதே இது வேறு வேறு கம்ப்யூட்டர் பேசிக்கனாதான் தான் நான் என்ன பண்ணணும், மெசேஜை அனுப்பணும். அங்கிட்டு அனுப்பணும், இங்கிட்டு அனுப்பணும். ஒரே இதில் இருந்தால் பிரச்சனை இல்லை. அதனால தான் ஒரே அட்ரஸில் இருக்காங்க. இவங்க வந்து அந்த மெமரி, ஷேர்டு மெமரி வழியாக பேசிப்பாங்க. ஓகேவா? ஓகே. இது என்ன எழுதணும் எக்ஸாம்ல? ஒரே இட் இஸ் காமன் ஷேர்ட் அட்ரஸ் இருக்கும். இந்த கம்யூனிகேட் த்ரூ அவுட் தி சிஸ்டம். அந்த இது ஷேர்டு மெமரி வழியாக கம்யூனிகேட் பண்ணிக்க சொல்லுவோம். ஓகேவா? இது எதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணிக்கணும்னா அந்த டேட்டா வேரியபிள்ஸ், கண்ட்ரோல் வேரியபிள்ஸ், இதெல்லாமே இது வழியாக தான் கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஓகேவா? டேட்டா வேரியபிள்ஸ், கண்ட்ரோல் வேரியபிள்ஸ் மூலமாக கம்யூனிகேட் பண்ணும். ரீஜன் ஆஃப் மெமரி தட் இஸ் ஷேர்டு பை கோஆப்ரேட்டிங் ப்ராசஸ் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். அப்போது அந்த மெமரி மொத்தமாக ஒரு மெமரி இருக்கும். அந்த மெமரியில் இதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கிடுவாங்க, இந்த கம்யூனிகேஷனுக்கும் ஒரு இடம் ஒதுக்கிடுவாங்க. அதுதான் என்னென்னா கோஆப்ரேட்டிங், இந்த ரீஜன் ஆஃப் மெமரி தட் இஸ் ஷேர்டு பை கோஆப்ரேட்டிங் ப்ராசஸ் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். ப்ராசஸ் கேன் தென் எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன் பை ரீடிங் அண்ட் ரைட்டர் வித் த ஷேர்ட் ரீஜன். அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து அந்த இடத்துல அந்த ஷேர்ட் ரீஜனில் மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. அங்கே ரீடோ ரைட்டோ இவங்க பண்ணிக்கலாம். அங்கே என்னது சென்ட் ரிசீவ், இங்கே ரீட் ரைட்டு. ஓகேவா? ஓகே. ஷேர்டு மெமரி அலோஸ் மேக்ஸிமம் ஸ்பீட் அண்ட் கன்வீனியன்ஸ் கம்யூனிகேஷன் as it can be done at the memory speeds within the computer. இப்போ இது ஏன் ஸ்பீடாக இருக்கும்னா அந்த கம்ப்யூட்டரோட மெமரிக்குள்ளே தான் நடக்க போகுது. அதனால் அந்த கம்ப்யூட்டர் மெமரியோட அது என்ன ஃபாஸ்ட்டோ அதே ஃபாஸ்ட்டுக்கு இந்த கம்யூனிகேஷன் நடக்கும். ஓகேவா? Okay. Shared memory is faster than message passing, as message passing is implemented using system calls and thus require more time consuming of ரெண்டுத்துக்கு கம்பேர் பண்ணால் நமக்கு ஷேர்டு மெமரி தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து சிஸ்டம் கால் ஒன்று யூஸ் பண்ணணும். அது யூஸ் பண்ணி அது டைம் எடுத்து ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இந்த ஷேர்டு மெமரி தான் ஃபாஸ்டர். இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஒரே நிமிஷம் நான் சிஸ்டம் மெமரி ஷேர்டு மெமரி என்னன்னு சொல்லிடுறேன். ஷேர்டு மெமரினா ஒரு காமன் அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ்ல நம்ம உள்ள போய் பேசிக்கலாம், ஒரு சிஸ்டம்குள்ள போய் பேசிக்கலாம். அதானே த்ரூ அவுட் தி சிஸ்டம்ல போய் பேசிக்கலாம். சரியா? இதுல வந்து டேட்டா வேரியபிளும் கண்ட்ரோல் வேரியபிளும் ப்ராசஸர்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இதுல வந்து இந்த ஷேர்ட் மெமரியில வந்து ரீட் அண்ட் ரைட் டேட்டா பண்ணிக்கலாம். ஷேர்ட் டேட்டா ரீட் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ரெண்டாவது பாயிண்ட். ஓ சரி, the region of memory shared co-process அப்படின்ட்டு இருக்கு. அதுனா கோஆபரேட்டிங் ப்ராசஸ். இது ரெண்டுமே கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காண்டி அந்த மெமரியில் ஒரு காமன் ஸ்பேஸ் எடுத்துப்பாங்க. அதுதான் அந்த இது ரீஜன் ஆஃப் மெமரிஸ் தட் இஸ் ஷேர்ட். ஒரு ஷேர்டு மெமரி மாதிரி எடுத்துப்பாங்க, ஒரு இடத்த மட்டும் அந்த மெமரி மொத்தத்துலையும். இது வந்து கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். ஏன்னா கம்ப்யூட்டர் என்ன ஸ்பீட் இருக்கும் அந்த ஸ்பீட்ல தான் மெமரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பீடா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா எடுத்து கம்பேர் பண்ணா ஷேர்ட் மெமரி தான் பெருசு. ஏன்னா வந்து அங்க வந்து சிஸ்டம் கால் யூஸ் பண்ணி கர்னல் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி பெருசு, இது ஈஸியா முடிஞ்சிடும். இப்போ நாங்க படிச்சது எழுதி விட்டுலாம்ல ஷேர்ட்ல. ஆமா. இப்போ ரெண்டுத்துக்கும் மெயினா என்ன டிஃபரன்ஸ் பாரு. பிளாட்ஃபார்ம் தட் எக்ஸ்சேஞ்ச் மெசேஜ் ஃபார் ஷேரிங் டேட்டா ஆர் கால்டு மெசேஜ் பாசிங் பிளாட்ஃபார்ம். இதுக்கு வந்து நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த பிளாட்ஃபார்ம் அதுக்கு பேர் மெசேஜ் பாசிங் பிளாட்ஃபார்மா. ஓகேவா? ப்ரொவைட் ஷேர்டு மெமரி ஃபார் டேட்டா ஷேரிங் கால்டு மல்டி ப்ராசஸர். இங்கே அதோட பேர் மெசேஜ் பாசிங் பிளாட்ஃபார்ம், இங்கே அதோட பேர் மல்டி ப்ராசஸர். ஓகேவா? சின்ன அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருந்துச்சுன்னா அதை மெசேஜ் பாசிங் சிஸ்டம் மூலமாக அனுப்பிக்கலாம். ஓகேவா? இதே பெருசாக நிறைய பெருசாக இருந்துச்சுன்னா நிறைய எழுதணும், அட் டைமில் எழுதணும்னா ஷேர்டு மெமரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஸ்லோவாக இருக்கும், இது ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடுத்த பாயிண்ட்டு இந்த ப்ராசஸ் கம்யூனிகேட். இது எக்ஸ்சேஞ்ச் மெசேஜ் பண்ணி இது மெசேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிக்கும். இது வந்து டேட்டா மெமரி ஷேர் பண்ணி பேசிக்கும், மெமரிக்குள்ளேயே பேசிக்கும். ஓகே. ஹெட்ரோஜினஸ் கம்ப்யூட்டர்ஸில் இந்த மெசேஜ் பாசிங் யூஸ் பண்ணுவாங்க. ஹெட்ரோஜினஸ் கம்ப்யூட்டர்னா இது ஒரு மிஷின், இது ஒரு மிஷின், இது ஒரு மிஷின். நான் சொன்னால வேறு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கில் மட்டும் தான் அது கனெக்ட் ஆகிருக்கும், மெமரியில் கனெக்ட் ஆகாது. அதனால என்ன பண்ணோம், இது டு இது மெசேஜ், இது டு இது மெசேஜ் அனுப்பணும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மிஷின், ஒரே ப்ராசஸர், எல்லாமே ஒரு காமன் இதில் கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ இந்த மிஷின் இந்த மெமரியிலேருந்து இது எடுத்து இது பேசிக்கலாம். இந்த மெமரியை யாருனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். P1 ஆக்சஸ் பண்ணலாம், P2 ஆக்சஸ் பண்ணலாம், P1 மேக்ஸ். அதேமாதிரி எல்லா மெமரியும் யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இந்த மெமரி இவன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், இங்கே இந்த மெமரி இவன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால தான் இது ஹெட்ரோஜினஸில் யூஸ் பண்ண முடியாது, ஹெட்ரோஜினஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்ரோஜினஸ்னால் வேறு கம்ப்யூட்டர்னு அர்த்தம், வேறு மிஷின். அவ்வளோதான். அடுத்து சொல்கிறேன்.
ஒரு நிமிஷம். இது நீ இப்ப படிச்சு போகும்போது இந்த மாதிரி புரிஞ்சுதான் படிச்சு போறேன் நானு புரிஞ்சு படிச்சு போய் எழுதிடும்ல. ரீகாட் அகர்வால் அல்காரிதம் எந்த யூனிட்? தேர்ட் யூனிட். ரிக்காட் அகர்வால் அல்காரிதமா? லெஃப்ட்ல இருக்கு, லெஃப்ட்ல இருக்கு. இப்படி பேச ரெக்கார்ட் பண்றல? பண்ணிட்டு தான் இருக்கு. இதுக்கு ஒரு நிமிஷம். இது வேணாம் நம்ம இது கீக்ஸ் ஆஃப் கீக்ஸ்ல எடுத்துறோம். இது டிஃபரெண்டா இருக்கு. 20 நிமிஷம். அப்படியே எடுத்து நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். கேக்குதா? கேக்குது. ஒரே நிமிஷம், 2 நிமிஷம். இந்த சங்கவி குரூப்ல இந்த கோர்ஸ் கம்பெனி என்ன அது? எப்போ இந்த குரூப்ல வச்சிருக்காங்களே. while coming to collect all ticket unit clear your fees இந்த no due form sign வாங்கிட்டு without course completion certificate hard copy course completion certificate னா அட கேப்போம். நீ ஃபீஸ் கட்டியா நவீன ஃபுல்லா? கேட்டுட்டு ஹார்டு காப்பி நறுக்கிட்டுருக்கேன். உனக்கு 6ஆம் தேதி எக்ஸாம், அதுக்கப்புறம் எப்போ எக்ஸாம்? 8ஆம் தேதியா? 10-12 ரெண்டுமே புது சப்ஜெக்ட். இப்போ தான் சப்ஜெக்ட் பேரே எத்திக்ஸா? இல்லை, எத்திக்ஸ் தான் நம்ம எல்லாருக்கும் இருக்கோம்ல. இது வேற ஆப் டெவலப்மெண்ட் அண்ட் க்ளவுட் கம்ப்யூட்டிங் 2 சப்ஜெக்ட். நல்லா படிக்கிற பசங்க அது அந்த சப்ஜெக்டோ எக்ஸ்ட்ராவா படிக்கும். இதில் கிட்ஸ் ஃபார் கிக்ஸ் கொடுத்துருக்கான், ஆனால் டயக்ராம் கொடுக்கல. டயக்ராம் வரையணும். சரி, வேறு அதுலையா இருக்கா பார்க்குறேன். பார்க்கலையே. ரிசல்ட் பார்த்து எலெக்ஷன் இரு ஒரு நிமிஷம்.
சரி, இந்த ப்ராசஸ் தெரிஞ்சா அப்போ டயக்ராம் கூட அந்த இதில் பார்த்துப்போம். லிஸ்ட் வந்து சேர்த்துக்கணும். ஓகே. இது பார்த்தியா ரிசல்ட் என்ன ரிசல்ட்டு? எலெக்ஷனு பார்த்து. யார் ஜெயிக்கிற மாதிரி இருக்கா? பிஜேபி தான், வேற யார்? பிஜேபி வந்தா நல்லதா கெட்டதா பண்ணுது? சரி, யார் வந்தாருன்னு அதனால ஒரு பயனும் இல்லை அப்படின்ற கரெக்டா? கரெக்ட். ஓகே. ஒரே நிமிஷம் கை மட கழிட்டு வந்துடுறேன். கேக்குதா? கேக்குது. ஸ்க்ரீன் தெரியுதா? சொல்லுங்க. ஸ்க்ரீன் தெரியுது. அதில் Ricket Agarwal algorithm is an algorithm for mutual exclusion in a distributed system. Mutual exclusion ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் என்ன தெரியுமா? ஹலோ கேக்குதா? கேக்குது தெரியல. மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகேவா? இப்போ வந்து என் சிஸ்டமில் ஒரு ரேம் மட்டும் தான் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த ரேம் வந்து கீபோர்டுக்கும் தேவை, மவுஸுக்கும் தேவை. இப்போது மவுஸ் வந்து இந்த ரேமை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ என்ன பண்ணுவான்னா, மவுஸ் வந்து இந்த ரேமை வந்து பிளாக் பண்ணிடுவோம். வேறு யாருமே யூஸ் பண்ண முடியாத மாதிரி ரேமை பிளாக் பண்ணிடுவோம். இப்போ கீபோர்டெல்லாம் அந்த ரேமை யூஸ் பண்ண முடியுமா? அட் அ டைமில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா மவுஸ் யூஸ் பண்ணி தந்ததுக்கப்புறம் தான் கீபோர்டு யூஸ் பண்ண முடியும். அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ரிசோர்ஸை அட் அ டைமில் ஒருத்தர் தான் யூஸ் பண்ண முடியும். நிறைய பேர் அதை யூஸ் பண்ண நினச்சாங்கன்னா அதை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பேர் தான் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். ஓகேவா? ஹலோ இது ஏன் இங்கே வந்து இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்னா என்னது? ஒரு நிறைய கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த கம்ப்யூட்டர்ஸில் எல்லாமே என்ன பண்ணணும், எல்லாமே ரிசோர்ஸ் ஷேர் பண்ணி இது பண்ணணும். கரெக்டாக? இங்கே ஷேரிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷனை இங்கே ஓவர் கம் பண்ணுறதுக்காண்டி நம்ம ரிக்கட் அகர்வாலா அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம். இது ஏன் இந்த பேர்னா, இவங்க டெவலப் பண்ணவங்க பேர் கிளென் ரிக்கட் அண்ட் அசோக் ஆக்ராவாலா இல்லை ஆக்ராவாலா. இவங்க 2 பேர் தான் டெவலப் பண்ணாங்க. எதுக்காண்டி டெவலப் பண்ணாங்க? மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷனுக்காண்டி. ஓகேவா? இது வந்து இதுக்கு முன்னாடி லேம்போர்ட் அல்காரிதம்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அந்த லேம்போர்ட் அல்காரிதம் தெரியும். அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இது. ஓகேவா? அந்த இதை அதை வச்சு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கிரியேட் பண்ணதான் இந்த அல்காரிதம். லேம்போர்ட் அல்காரிதம்ல எப்படி இருக்குன்னா, பெர்மிஷன் பேஸ்ட் அப்ரோச் தான் இருக்கும். ஒரு இது கேட்கும், இன்னொரு இது பெர்மிஷன் கொடுக்கும், அந்த மாதிரி வர்றதான். இதுவும் அதே மாதிரி பெர்மிஷன் பேஸ்ட் அப்ரோச் தான். ஓகேவா? ஸோ இதில் என்ன தான் இதில் என்ன ஆகுது பாரு, 2 டைப்ஸ் ஆஃப் மெசேஜஸ், ரெக்வஸ்ட் அண்ட் ரிப்ளை ஆர் யூஸ்ட். இந்த 2 தான் யூஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டுமே FIFO ஆர்டரில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஒன்று ரெக்வஸ்ட், ரெண்டுமே FIFO ஆர்டர். லேம்போர்ட்ல ரிலீஸ்னு ஒன்று வரும்ல. ஆமாம். ஓகே. இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு சைட் வந்து ரெக்வஸ்ட் மெசேஜ் டு ஆல் அதர் சைட் டு கெட் தேர் பெர்மிஷன் டு என்டர் த கிரிட்டிக்கல் செக்ஷன். இந்த கிரிட்டிக்கல் செக்ஷன் சொல்கிறேன் தெரியுமா? இந்த கிரிட்டிக்கல் செக்ஷனில் தான் அந்த ரிசோர்ஸை ஷேர் பண்ணுறதுக்கான இடமே. இந்த கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே போயிட்டோம்னா அந்த ரிசோர்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு சைட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுது, மற்ற எல்லா சைட்டையும் பெர்மிஷன் கேட்குறது ரெக்வஸ்ட் பண்ணுது. நான் வந்து இந்த மாதிரி கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே போய்க்கிறேன் சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுது. அதேமாரி அதர் சைட்ஸில் என்ன பண்ணுவோம், ரிப்ளை மெசேஜ் அனுப்பும்ல. சைட் சென்ட் ரிப்ளை மெசேஜ் டு அனதர் சைட் டு கிவ் இட்ஸ் பெர்மிஷன் டு என்டர் த. சரி, நான் வந்து ரிப்ளை மெசேஜ் அனுப்புவேன் மற்ற சைட்டுக்கு. சரி, நீ போய்க்கலாம், அந்த கிரிட்டிக்கல் செக்ஷன் கூட நீ இப்போ போய்க்கோன்னு சொல்லி அவனுக்கு ஒரு ரிப்ளை மெசேஜ் ரெக்வஸ்ட் பண்ணணும், ரிப்ளை வரும். ஓகேவா? டைம் ஸ்டாம்ப் இஸ் கிவன் டு ஈச் கிரிட்டிக்கல் செக்ஷன் ரெக்வஸ்ட் யூஸிங் லேம்போர்ட்ஸ் லாஜிக்கல் கிளாக். டைம் ஸ்டாம்ப்னா ஒன்றுமே இல்லை. கிரிட்டிக்கல் செக்ஷனுக்கு ஒரு ப்ராசஸ் வரான்னா அந்த ப்ராசஸுக்கு வந்து ஒரு டைம் ஸ்டாம்ப்னா அவனுக்கு குறிப்பிட்ட டைம், இவ்வளோ டைம் தான் நீ கிரிட்டிக்கல் செக்ஷனில் இருக்க முடியும், அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த டைமுக்கு மேலே எக்ஸிட் ஆனால் அவனே வெளியே வந்துடும் கிரிட்டிக்கல் செக்ஷன்லேருந்து. அதுதான் டைம் ஸ்டாம்ப். ஓகேவா? இதை எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, லேம்போர்ட்ஸ் லாஜிக்கல் கிளாக், அந்த கிளாக்கோட டைமிங் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? டைம் ஸ்டாம்ப் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் த ப்ரையாரிட்டி ஆஃப் கிரிட்டிக்கல் செக்ஷன் ரெக்வஸ்ட். அதேமாதிரி இந்த டைம் ஸ்டாம்ப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அதோட ப்ரையாரிட்டியை, இப்போ நிறைய ப்ராசஸ் இருக்காங்க, எல்லாருமே இந்த கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே போகணுன்னு ஆசைப்பட்றாங்க.
ஆனால் அந்த டைம் ஸ்டாம்பை பேஸ் பண்ணி தான் யார் ஃபஸ்ட்டு போவா யார் செகண்ட் போவான்னு சொல்லி டைம் ஸ்டாம்பை பேஸ் பண்ணி தான் ஓகேவா. யார் ஃபஸ்ட்டு போவான்னா ஸ்மாலர் டைம் ஸ்டாம்ப் கெட்ஸ் ஹையர் ப்ரையாரிட்டி. ஃபஸ்ட்டு ஈஸியாக டக்குன்னு முடிகிறவன் என்ன பண்ணலாம், அவனை சீக்கிரமாக அனுப்பிவிட்டோன்னா அவன் போய்ட்டு சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வந்துடுவான். கரெக்டாக சின்ன டைம் ஸ்டாம்ப் அனுப்பிவிட்டா அவன் போய்ட்டு சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வந்துடுவான். அந்த மாதிரி தான் இங்கே ப்ரையாரிட்டி செட் ஆகும். ஓகேவா. The execution of critical section request is always in the order of the timestamp. எப்பவுமே இந்த டைம்ஸ்டாம்ப் ஆர்டர் தான் இந்த இதில் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சின்னது போணும் அப்புறம் பெருசு போணும் அந்த மாதிரி தான். கரெக்ட். இப்போ என்ன அல்காரிதம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எனக்கு இது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு நவீன. அது லேம்போர்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹை போகும், அதுக்கப்புறம் தான் இதுக்கு டிஃபரெண்டா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் இது அல்காரிதம் என்ன பண்ணும், எனக்கு ஃபர்ஸ்ட் என்டர் கிரிட்டிக்கல் செக்ஷனில் என்டர் ஆகணும். கரெக்டாக வேணும். இப்போ வந்து எஸ்ஐ இவன் தான் எஸ்ஐ வந்து இவன் கிரிட்டிக்கல் செக்ஷனோட போகணும்னு சொல்லி கேட்குறான். When a set SI wants to enter the critical section, it sends a time-stamped request message to all other sites. என்ன பண்ணுவான், அவன் டைம் ஸ்டாம்பையும் சேர்த்து அந்த ரெக்வஸ்ட் மெசேஜில் எல்லா சைட்டுக்கும் அனுப்பி விட்ருவான். அப்போது கரெக்டாக இப்போ என்ன பண்ணுறேன், நான் இருக்கேன், நான் வந்து அந்த கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே போகணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட் மெசேஜ் கொடுக்குறேன். அந்த ரெக்வஸ்ட் மெசேஜில் என்னோட டைம் ஸ்டாம்ப் இது தான் சொல்லி காமிச்சு எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட் மெசேஜ் கொடுக்குறேன். ஓகேவா. இப்போ நீ என்ன பண்ணுற, நீ வந்து அந்த ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ணுற, நீ தான் எஸ்ஜேன்னு வச்சுக்கோ, நீ அந்த ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ணுற. யார்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுற, ஏன்ட்ட இருந்து எஸ்ஐட்ட இருந்து ரிசீவ் பண்ணுற. அப்போ நீ என்ன பண்ணணும், நீ எனக்கு வந்து ஒரு ரிப்ளை மெசேஜ் அனுப்பணும். கரெக்டாக ரிப்ளை மெசேஜ் அனுப்புவ. நீ வந்து எப்போ என்ன உள்ளே விடுவேன்னா ஒரு 2 கண்டிஷனில் நீ என்ன உள்ளே விடலாம், இல்லாட்டி உள்ளே விடக்கூடாது. ஒன்று சைட் எஸ்ஜே, அதாவது நீ வந்து நெய்தர் ரெக்வஸ்டிங் நார் கரண்ட்லி எக்ஸிக்யூட்டிங் இந்த கிரிட்டிக்கல் செக்ஷன். ஒன்று நீ வந்து கிரிட்டிக்கல் செக்ஷனில் இருக்கக்கூடாது, இல்லாட்டி நீ வேற ஒருத்தர், நீ மற்ற எல்லாருக்கும் ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பில்ல, நான் போட்டான்னு சொல்லி நீ கேட்பில்ல, நான் உள்ளே போட்டான்னு சொல்லி மற்ற எல்லாரும் ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பில்ல, நீயும் யார்ட்டையும் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாது, நீ கிரிட்டிக்கல் செக்ஷன்லேயும் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டுமே இல்லைன்னா நீ வந்து எஸ்ஐ என்ன அலோவ் பண்ணலாம். இப்போ உனக்கே ஒரு தேவை இருந்துச்சுன்னா நீ என்ன அலோவ் பண்ண மாட்டேல, ஃபஸ்ட்டு உனக்கு முடிச்சு தானே நீ என்ன அலோவ் பண்ணுவ. அதே கான்செப்ட் தான் இங்கே. ஃபஸ்ட்டு எஸ்ஐ ரெக்வஸ்டிங் பண்ணு தான் பார்க்கும், அது இல்லை பண்ணலை. ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் செக்ஷனில் இருக்கான்னு பார்க்கும், இல்லை அதுவும் இல்லைன்னா சரி பரவாயில்ல எஸ்ஐ போய்கிட்டுன்னு சொல்லி எஸ்ஐ அலோவ் பண்ணுவேன். ஓகேவா. இன்கேஸ் நீ தான் அலோவ் பண்ணுவேன். இப்போ வந்து நீ இன்கேஸ் நீ வந்து ரெக்வஸ்டிங் நீயும் எல்லாத்தையும் கேட்குற, நானும் நீ ஃபஸ்ட்டு இப்போ கிரிட்டிக்கல் செக்ஷனில் இல்லை, நானும் கேட்குறேன் நீயும் கேட்குற, இப்படி வச்சுப்போம், 2 பேரும் கேட்குறோம், 2 பேரும் உள்ளே போகிறதுன்னு கேட்குறோம். இப்போ வந்து என்ன பண்ணால் த டைம் ஸ்டாம்ப் ஆஃப் எஸ்ஐ ரெக்வஸ்ட் இஸ் ஸ்மாலர் தென் இட்ஸ் ஓன் ரெக்வஸ்ட். இப்போது நீ வந்து என்ன பண்ணுவ, நீயும் கேட்குற நானும் கேட்குறேன், ஆனால் யாரோட டைம் ஸ்டாம்ப் குட்டியாக இருக்குன்னா என்னோட டைம் ஸ்டாம்ப் தான் குட்டியாக இருக்குது. அப்போது வந்து நீ என்ன பண்ணணும், நீ என்ன தான் ரெக்வஸ்ட் பண்ணாலுமே நீ என்ன அலோவ் பண்ணிடணும். ஓகேவா. ஏன்னா டைம் ஸ்டாம்ப் பேசிஸ் தான் அலோவ் பண்ணணும். ஓகேவா. சரி, உனக்கு வேலை இருக்குன்னா நீ வந்து அலோவ் பண்ணக்கூடாது, ஆனாலுமே டைம் ஸ்டாம்பை பார்க்கணும். டைம் ஸ்டாம்ப் பார்த்து ஓ இவனுக்கு நம்மளோட வேலை கம்மியாக தான் இருக்குது, அப்போ சீக்கிரம் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணணும், நீ உள்ளே போகணும்னா நீ என்ன பண்ணணும், நீ எதுலேயும் ரெக்வஸ்ட் கொடுக்காம இருக்கணும். அப்புறம் வந்து டைம் வந்து நீ கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். ஆமாம், இல்லை இதோட சின்னதாக இருக்கணும். ஓகே ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து சரி நீ அலோவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே போயிடுவேன். போயிட்டு அங்கே போய்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவேன். சைட் என்டர்ஸ் த கிரிட்டிக்கல் செக்ஷன் இஃப் இட் ஹஸ் ரிசீவ். நான் ஒன்ட்டேருந்து ரிப்ளை வந்துருச்சுன்னா, அதேமாதிரி ஒன்ட்டேருந்து வந்தால் மட்டும் போதும், அதெல்லாம் மற்ற எல்லா சைட்லேருந்து எனக்கு ரிப்ளை வரணும். கரெக்டாக எல்லார்ட்டேருந்து ரிப்ளை வந்துருச்சுன்னா நான் என்ன போயிடுவேன், கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே போயிடுவேன். ஓகேவா. இப்போ இந்த கிரிட்டிக்கல் செக்ஷன் நான் போயிட்டேன், வேலையை முடிச்சதான் திருப்பி வெளியே வரணும்ல. வெளியே வரும்போது நான் என்ன பண்ணுவேன், அங்கே போய்ட்டு என்னோடய வேலையை முடிச்சிட்டேன், வெளியே வரும்போது எல்லாருக்கும் ஒரு ரிப்ளை மெசேஜ் அனுப்புவேன். எங்கெல்லாம் வந்துச்சோ அவங்களுக்கெல்லாம் எங்கேருந்தெல்லாம் ஓகே கொடுத்தாங்களோ அவங்களுக்கு இன்னொரு ரிப்ளை மெசேஜ் அனுப்புவேன். என்னென்ன அனுப்புவேன், நான் இந்த மாதிரி கிரிட்டிக்கல் செக்ஷன் விட்டு வெளியே வந்துட்டேன், எனக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு வெளியே வந்துடும். ஓகே ஓகே. ஈஸியாக தானே இருக்குது. ஈஸியாக தான் இருக்குது. லேம்போர்ட் ஆல்ரெடி படிச்சிட்டேன், அது உட்காந்து படித்தேன், அது ஈஸியாக இருக்குது. அதோட அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவ்வளோ. இப்போ இது வந்து எத்தனை இதெல்லாமே ஒரு சைட் வந்து 2n⁻⁻1 மெசேஜஸ் அனுப்பணும். ஏன்னா n⁻⁻1 ரெக்வஸ்ட் மெசேஜ், அது ப்ளஸ் ரிப்ளை மெசேஜ் வந்து n-1. இப்போ நான் வந்து எனக்கு இப்போ ஒரு 10 பேர் இருக்கணும்னு வச்சுக்கோப்பேன். 10 பேர் இருக்கோன்னா நான் வந்து எத்தனை பேருக்கு ரெக்வஸ்ட் மெசேஜ் அனுப்பணும், 9 பேருக்கு ரெக்வஸ்ட் மெசேஜ் அனுப்பணும். கரெக்டாக. அதான் n-1. அப்போ 9 பேருக்கு நான் ரெக்வஸ்ட். எத்தனை பேர்கிட்ட இருந்து எனக்கு ரிப்ளை வரும், 9 ஒருத்தரை விட்டு திருப்பி நம்ம. அப்போ இதுவும் 9 இதுவும் 9னா மொத்தம் எத்தனை 18 ஆச்சா. அதை நான் இப்படியும் டிவைட் பண்ணிக்கலாம், 2 × n-1 2 × 9 18, மொத்தம் 2 × n-1. ஓகே. இப்போ இதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிராபேக்ஸ் என்ன. அட்வான்டேஜ் வந்து லோ மெசேஜ் காம்ப்ளெக்ஸ். டயகிராமே இல்ல, டயகிராம் அந்த புக்கில் கொடுத்துருந்துச்சு, இது பார்க்குறோம் ஒரு விஷயம். ஒன்றுமா அது தேவையில்லை தான் நினைக்கிறேன் இதுக்கு. ஆமாம், இதுக்கு கிடையாது, டயகிராமே வராது, அல்காரிதம் மட்டும் தான். கிரிட்டிக்கல் செக்ஷன் டயகிராம் வர முடியாது. ஆமாம், லேம்போர்ட்டுக்கு வரும். லேம்போர்ட் நான் டயகிராம் ஆல்ரெடி பார்த்து வச்சிருக்கேன், அது வச்சு விட்டுறேன் தெரியும்.
ஓகே. இப்போ அட்வான்டேஜ்னா லோ மெசேஜ் காம்ப்ளெக்சிட்டி. நிறைய மெசேஜ்லாம் தேவையில்லை. எத்தனை நம்பர் ஆஃப் நோடு இருக்கோ, எத்தனை பேர் இருக்காங்களோ, அதுக்கு தகுந்தாப்புல தான் 2n-1 மட்டும் தான் என்னோட மெசேஜ் போக போகுது. நிறைய மெசேஜ் எல்லாம் போக போகிறது இல்லை. இங்கிட்ட அங்கிட்ட ரெக்வஸ்ட் ரிப்ளை மாற்றி மாற்றி போக போகிறது இல்லை. எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்புல மெசேஜ் போகும். ஸோ லோ மெசேஜ் காம்ப்ளெக்சிட்டி. ஓகேவா? அடுத்து ஸ்கேலபிலிட்டி. ஓகே. இது எவ்வளோ தான் எத்தனை பேர் வந்தாலுமே இதை இந்த அல்காரிதம் வந்து எவ்வளோ பெருசானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் ஸ்கேலபிள். சின்ன லெவல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய லெவல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து நான் பிளாக்கிங். நான் பிளாக்கிங் மீன்ஸ் விச் நோட் கேன் கனெக்ட் எக்ஸிக்யூட்டிங் இட்ஸ் நார்மல் வைல் வெயிட்டிங். நான் பிளாக்கிங்னா என்னென்னா, இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறேன். நான் இப்போ வந்து நான் கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே போகணும், எனக்கு அங்கே ஒரு வேலை இருக்குது, நான் எல்லார்ட்டையும் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். இந்த ரெக்வஸ்ட் பண்ணுற டைமில் நான் சும்மா இருக்காமல், சரி எனக்கு ரிப்ளை மெசேஜ் வரட்டும், வர்ற வரைக்கும் நான் வேறு ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பேன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பேனா, அதுக்கு பேர் தான் நான் பிளாக்கிங். பிளாக்கிங்னா என்னென்னா, பிளாக்கிங்னா நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுற டைமில் நம்ம மற்ற எல்லா வேலையும் விட்டுறணும். அதை மட்டும்தான் ரெக்வஸ்ட் பண்ணுற வேலையை மட்டும் தான் பார்க்கணும். ஓகேவா? இது பேர் நான் பிளாக்கிங்னா ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு ரிப்ளை வரலனா நம்ம வேற வேலை பார்க்கலாம். அதான் நான் பிளாக்கிங். வெயிட் பண்ற டைம்ல ரிப்ளை வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்ல, அந்த டைம்லயே நான் வேற வேலை பார்த்துட்டு இருக்கலாம். சரி. ஆனா எழுதணும் வெயிட்டிங் சொல்லிட்டு. drawback என்னன்னா unreliable approach. Failure of any node can halt the process. In this situation the process start forward. The problem of failure can be failure. இதுல என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, ஏதாச்சும் ஒரு நோடு ஃபெயில் ஆனாலும் இந்த மொத்த சிஸ்டமே அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றோம். அதுதான் அந்த ஒரு பிரச்சனை தான். ஏதாவது ஒரு நோடு ஃபெயிலியர் ஆனாலுமே மொத்த இந்த என் 10 நோடு இருக்குன்னு சொன்னால் 10ல் இருக்குன்னா அதில் யாராவது ஒருத்தர் ஃபெயிலியர் ஆனாலுமே எனக்கு ரெக்வஸ்ட் ரிப்ளை மெசேஜ் கரெக்டாக வராது. அப்போ என்ன பண்ணும், மொத்த சிஸ்டமும் ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? அதோட இதை பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா, அது பெர்ஃபார்மன்ஸ் அதோட சிங்க்ரனைசேஷன் ஈக்குவல் டு மேக்ஸிமம் மெசேஜ் ட்ரான்ஸ்மிஷன் டைம். மேக்ஸிமம் மெசேஜ் இது கூட தேவையில்லை. இது இந்த சிங்க்ரனைசேஷன் படித்தா போதும். வேணாம், அவ்வளோதான். அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அவ்வளோதான். நாளைக்கு வரணுமா? ஆல்டிக்கிறாங்க. காலேஜ் வரணும். நாளைக்கு காலேஜுக்கு வரணுமா? ஆல்டிக்கிறாங்க. டுமாரோ யூ கேன் கலெக்ட் யுவர் ஆல் கிட். நாளைக்கு யார் போவோம்? நாளைக்கு உட்காந்து படிக்கிறாளே. ஆமாம், அவ்வளோதான். கிரிக்கெட் ஆகிறோம். அவங்ககிட்ட இப்போ நீ ரெக்கார்ட் பண்ணது எனக்கு அனுப்பிச்சு விடணும். நிறைய வேணுமா ஜிபி? இல்லை, நான் எவ்வளோ வருதுன்னு பார்க்குறேன், அனுப்பிச்சி விட்றேன். இன்னொரு கொஸ்டின் சொல்லிட்டா? நிமிஷம். Message ordering paradigms. Second unit. என்ன இவ்வளவு டயக்ராம் போட்டு குழப்பி வச்சிருக்காங்கல? ஆமா. செகண்ட் யூனிட்ல என்னது? மெசேஜ் ஆர்டரிங் paradigms. ஆமா. 2.7. அவ்வளோதான் இருக்கு. இதுதான் இருக்கா? ஒரே நிமிஷம். இப்படிதான் கொடுத்துருக்கான் மெசேஜ் ஆர்டரிங் paradigms. நீ வந்து நவீன இம்பார்ட்டன்ஸ் பார்க்கணும். டெரஸ்ல பாப்பியா, எதுல பாப்பா? எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டுத்துலயும் இருக்கிறத முக்கியமாக மார்க் பண்ணிப்பேன். ஓ சரி சரி. டெரஸ் வேற என்ன இருக்கு? வேற அந்த புல்லட் வந்து அவனு போடுவான். ஓ புல்லட். ஓகே, ஒரு நிமிஷம். புல்லட் வந்து பார்க்குறேன். வேற இவனும் பிகாஸும் போடுவான். புல்லட் வந்து ஆமாம். அந்த क्वेश्चन விட்டுரு. கிளவுட் சர்வீஸ் மாடல் சொல்லுங்க. குட் டெப்ளாய்மென்ட் மாடல் நான் படிச்சிட்டேன். கிளவுட் சர்வீஸ் மாடல் தான் 5.4. இதுவா? இது ஓகே. ஈஸியா அது? இது ஈஸி.
தான். சும்மா இந்த இவ்வளோ பெருசாக தான் தேவையில்லை. இது மட்டும் என்னென்னு தெரிஞ்சு வச்சுட்டா போதும். 4 எழுதுனா போதும். ஓகேவா? என்னென்னா சாஸ், பாஸ், இன்னொன்று ஐஏஎஸ், இன்னொன்று 3 தானா? ஓகே, 4 எழுதுன்னு நினச்சேன். 3 தான். இந்த 3 எழுதுனா போதும். ஓகேவா? சாஸ், பாஸ். கிளவுட் சர்வீஸ் மாடலா? ஆமாம், இதுதான் க்ளவுட் சர்வீஸ் மாடல். பாஸ் இன்னொன்று ஐஏஎஸ். இந்த 3 சாஸ், பாஸ், ஐஏஎஸ். ஓகேவா? சும்மா அப்படியே வாசிப்போம், என்னென்ன போட்டிருக்காங்க வாசிப்போம். சர்வீஸ் மாடல் டிஸ்கிரைப்ஸ் டைப் ஆஃப் சர்வீஸ் சாஃப்ட்வேர். இது வந்து க்ளவுட் சர்வீஸ் மாடல்னால் க்ளவுடில் என்னென்னலாம் நமக்கு சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போது க்ளவுடில் என்னெல்லாம் சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னா சாஃப்ட்வேர், ஒரு மொத்த சாஃப்ட்வேரே சர்வீஸாக கொடுக்கலாம் க்ளவுடில். இல்லாட்டி ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் சர்வீஸாக கொடுக்கலாம், இல்லை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக சர்வீஸாக கொடுக்கலாம். இதுக்கு எல்லாமே எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ இமெயில் கொடுக்குறானா, இமெயில் நமக்கு கூகுள் இமெயில் கொடுத்துருக்காங்கல்ல, எதுவும் ஒரு க்ளவுடு தான். கரெக்டாக? இமெயிலுங்கிறது ஒரு க்ளவுடு தான். கரெக்டாக? அப்போ அந்த இமெயிலுங்கிறது என்னது? ஒரு சாஃப்ட்வேர். அப்போது அது வந்து சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். இதே பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ்னால் நமக்கு ஒரு இந்த வெப் சர்வர் டெவலப்மெண்ட், இந்த டேட்டா பேஸ் இதெல்லாம் கொடுக்குறானா, இதெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்மையே மொத்தமாக கொடுக்குறான். அது பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் நமக்கு இப்போ இந்த ட்ரைவு இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறது தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ். அந்த மாதிரி மூணுத்துக்கு வேறு வேறு இது இருக்குது. அந்த மாதிரி நவீன், இப்போ கிளவுட் சர்வீஸ் சும்மா ஒரு 3 பாயிண்ட் எழுதி விட்டு நம்ம மெயினா இதான் பார்க்கணும். SaaS என்ன? Model in which application is hosted to service or accessing the product, that's all the patching of it. இது இதில் பார்க்குறத விட நான் வளவளவலான்னு அவ்வளோ கொடுத்துருக்கேன். அவ்வளோலாம் எழுத தேவை. இந்த இவ்வளோ தான். பாயிண்ட் பை பாயிண்டாக தெளிவாக கொடுத்துட்டான். பற்றியா? வேறு ஃபஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் ஒரு ஹார்ட்வேரை சர்வீஸாக கொடுக்குறது. ஐஏஎஸ் என்னென்னு என்ன சொல்லலாம்? ஹாஸ்ன்னு சொல்லலாம். ஹெச்ஏஎஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா ஒன்று இல்லை, ஒரு ஹார்ட்வேரை ஒரு சர்வீஸாக கொடுக்குறது. அதான் ஐஏஎஸ். ஓகேவா? இட் இஸ் எ கம்ப்யூட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ் ஓவர் த எல்லாமே இன்டர்நெட் மூலமாக தான் பண்ணுறாங்க. த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் அதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா ஒரு ஹார்ட்வேரை கொடுக்குறது. அதை ஐஏஎஸ்னு சொல்லலாம், இல்லை ஹெச்ஏஎஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் காமனாக யூஸ் பண்ணுறது ஐஏஎஸ். ஓகே. The main advantage of using IaaS is that it helps users to avoid the cost and complexity of purchasing and managing the physical server. இப்போ வந்து எனக்கு ஒரு சர்வர் தேவைப்படுது. நான் சொன்ன ஒரு சர்வர் தேவைப்படுது. எனக்கு ஒரு வெப் அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ண ஒரு சர்வர் தேவைப்படுது. கரெக்டாக? அந்த சர்வரை நானே வீட்டில் பில் பண்ணி அதுக்குன்னு ஒரு பில் பண்ணி அதுக்குன்னா பயங்கர காஸ்ட் ஆகும், அதாகும்ல. அதனால என்ன பண்ணிக்கலாம், நான் சர்வர் இப்போ கூகுள்கிட்ட இருந்தோ யார்கிட்ட இருந்தோ அமேசான்கிட்ட இருந்தோ யார்கிட்ட இருந்தனால அந்த சர்வர் மட்டும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வாங்குறது தான் ஐஏஎஸ். ஓகேவா? இது வந்து இன்டர்நெட் தான் நடக்கும். இது வந்து ஃபுல்லா கம்ப்யூட்டிங் வந்து இன்டர்நெட் மேனேஜ் ஓடுது. இதுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கு பாரு. ரிசோர்ஸஸ் ஆர் அவைலபிள் ஆஸ் அ சர்வீஸ். எல்லா ரிசோர்ஸஸ் இந்த ரேமில் இந்த சிபியூவில் எனக்கு ரிசோர்ஸ் வேணும்னா எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? சர்வீசஸ் ஆர் ஹைலி ஸ்கேலபிள்னால் உனக்கு சின்ன டைப் ஆஃப் ஹோஸ்டிங்லேருந்து பெரிய டைப் ஆஃப் ஹோஸ்டிங் வரைக்கும் எவ்வளோ நாளும் நீ வாங்கிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி டைனமிக் அண்ட் ஃப்ளெக்சிபிள். எப்போனாலும் நீ சேஞ்ச் பண்ணிக்கலாம். உனக்கு டக்குன்னு ஹோஸ்ட்டில் ரேம் அப்கிரேட் பண்ணணுமா, அவன்கிட்ட சொன்னால் போதும், அவன் ரேம் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருவான். அந்த மாதிரி. அதே மாதிரி GUI API பேஸ்ட் ஆக்சஸ். அதை நீ எப்படி ஆக்சஸ் பண்ணுவேன்? நீ வந்து ஆக்சஸ் பண்ணும்போது உனக்கு ஒரு கண்ட்ரோல் பேனல் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த கண்ட்ரோல் பேனலில் தான் நீ மொத்தத்தை ஆக்சஸ் பண்ண போகிற. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிட்டா, நான் ஒரு ஹோஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ஹோஸ்ட்டோட கண்ட்ரோல் பேனல் இருக்குது, எப்படி இருக்குன்னு காமிக்கிறப்ப ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது. இந்த மாதிரி சர்வீஸ்னு கொடுத்துருக்கானா, சர்வர்ஸ்னு கொடுத்துருக்கானா, இது எல்லாமே நாங்கள் வாங்கி வச்சுருக்க சர்வர்ஸ். இப்போ பாரு, இதுக்கு CPU வந்து எத்தனை பர்சன்டேஜ் பாரு, 50%, 40%, 100% கொடுத்துருக்கானா. அதுக்கு ஒரு ரேம் கொடுத்துருக்கானா, 1 GB, 512 மெமரி, 2 GB கொடுத்துருக்கானா. டிஸ்க் சைஸ் 48 GB, 8 GB, 48 GB கொடுத்துருக்கானா. இது எல்லாமே ஒரு ஆக்சுவலி இது ஒரு கம்ப்யூட்டர் தான். ஆனால் அந்த கம்ப்யூட்டர் வேறு எங்கேயோ இருக்குது. நான் அந்த கம்ப்யூட்டரே வாங்காமல் அந்த கம்ப்யூட்டரோட சர்வீஸை மட்டும் ஆன்லைனில் வாங்கிக்கிறேன். ஓகே. இதில் என்னோடய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நான் வச்சுப்பேன், இதை ரன் பண்ணிப்பேன். இப்போது இதை நான் ஆக்சஸ் பண்ணுறேன்ல, இப்போ இந்த ஒரு சர்வரை நான் ஆக்சஸ் பண்ணுறேன்னா எனக்கு இதான் ஃபைல் மேனேஜர், டேட்டா பேஸு, ஷெடியூல், இந்த மாதிரி அது எல்லாமே இருக்கா. இது எல்லாமே என்ன, இது எல்லாமே ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அதாவது இதுதான் என்னோடய கண்ட்ரோல் பேனல். இதன் மூலமாக தான் நான் அந்த மொத்த ஹோஸ்ட்டையும் ஹேண்டில் பண்ணுறேன். கரெக்டாக? அப்போது இதை தான் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, இதை தான் இவங்க என்ன சொல்கிறாங்க, GUI and API பேஸ்ட் ஆக்சஸ். GUIனா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஆட்டோமேட்டட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாக்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லாம் நம்ம ஆட்டோமேட்டடாக அதிலே இந்த கண்ட்ரோல் பேனல்லே எதுனாலும் பண்ணிக்கலாம். அட்மின் ஆக்டிவிட்டி எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். என்னென்ன பண்ணியிருக்காங்க எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். ஓகேவா?
எங்கே வட்டோம் அங்கே இருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டிஜிட்டல் ஓஷன், லினோடு, அமேசான் வெப் சர்வீஸ், மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர், கூகுள் கம்ப்யூட்டிங் இன்ஜின், டாக்ஸ்பீஸ், இவங்க எல்லாருமே என்னென்னா ஹோஸ்டிங் ப்ரொவைட் பண்ணுறவங்க. இப்போ இங்கே நான் யார்கிட்ட ஹோஸ்டிங் வாங்கியிருக்கேன்னா இவன் பேர் வந்து 8-bit. இவனும் ஒரு ஹோஸ்டிங் சர்வீஸ், ஐஏஎஸ் சர்வீஸ் தான் இவனும் 8-bitங்கிற. இது வந்து நாங்கள் அந்த சொன்னால கேம் டெவலப் பண்ணோம்னு சொன்னால அதுக்காண்டி வாங்கி வச்சிருக்கோம். ஓகே ஓகே. டிஜிட்டல் ஓஷன், லினோடு. நீ கேம் டெவலப் பண்ணனா யாரோட பண்ற? காலேஜ் பர்சனோடயா? இல்லை வேற தெரிஞ்சவங்க, வேற ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே. மெயினாக இது ரெண்டும் முக்கியமாக இருக்கணும், இது ரெண்டும் இல்லாமல் இருக்காது. ஓகேவா? ஏன்னா அமேசான் AWS சவுண்ட் வருது எக்ஸ்ட்ராவா, வீடியோ சவுண்டா? ஓகே ஓகே. அமேசான் வெப் சர்வீஸும் மைக்ரோசாஃப்ட் அஷ்யூரும் கன்ஃபார்ம் எழுதி இது எக்ஸாம்பிள் எழுதாமல் விட்டுறத. இது ரெண்டு தான் மெயின் ஹோஸ்டிங். அமேசான் இருக்கான்ல, அமேசான் இவ்வளோ ஏர்ன் பண்ணுறான்ல அமேசான் கம்பெனிங்கிறவன், ஆக்சுவலி அவன் ப்ராடக்ட் மூலமாக அவன் ஏர்ன் பண்ணுறது வெறும் 6% நம்ம தான். மிச்ச 90% அவன் அமேசான் வெப் சர்வீசஸ் தான் ஏர்ன் பண்ணுறான். அவன் கம்பெனியோட மொத்த லாபமே இந்த அமேசான் வெப் சர்வீசஸ் மூலமாக தான். மற்ற நம்ம ஆமாம், இ-காமர்ஸ் வந்து வெறும் ஒரு மினிமம் அமௌண்ட் தான் அவனுக்கு வருது. அது சும்மா அவனுக்கு பேருக்கு தான், மற்றபடி ஃபுல் இது இதில் தான் வருது, AWSலேருந்து தான் வருது. அடுத்தது இது பாஸா? ஆமாம். இப்போ ஐஏஎஸ் வந்து ஒரு கம்ப்யூட்டரையே ரெண்ட்டுக்கு விடுற மாதிரி ஐஏஎஸ்ங்கிறது. ஓகேவா? அடுத்து பாஸ்னா என்ன? பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் இஸ் கிரியேட்டட் ஃபார் த ப்ரோக்ராமர் டு டெவலப், டெஸ்ட் அண்ட் ரன். இப்போ வந்து நான் வந்து ஒரு இது வச்சுருக்கேன், ஆன்லைன் கம்பைலர்லாம் போடுவது தெரியுமா? ஆன்லைன் கம்பைலர். இந்த ஆன்லைன் கம்பைலர்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? இவன் என்ன பண்ணுவான், ஒரு கம்பைலர் டெவலப் பண்ணுவான், டெவலப் பண்ணி அதை ஒரு ஹோஸ்ட்டில் ரன் பண்ணியிருப்பான். ரன் பண்ணிட்டு இந்த கம்பைலரை நம்மளுக்கு கொடுத்துருவான். இதில் நம்ம இப்போ என்னனாலும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? இப்போ இந்த மாதிரி ஆன்லைன் கம்பைலர்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, இஸ் கிரியேட்டட் ஃபார் த ப்ரோக்ராம் டு டெவலப், டெஸ்ட் அண்ட் ரன், மேனேஜ் அப்ளிகேஷன். இந்த மாதிரி கொடுக்குறது எல்லாமே பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ். இப்போ நம்மளுக்கு ஒரு கம்பைலரையே இங்கே ஒரு சர்வீஸாக கொடுத்துட்டான் நெட்டில், அதுதான் பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ். ஓகேவா? இதுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இருக்குது பாரு. accessible to various users via the same development application. ஒரே அப்ளிகேஷன் மூலமாக எல்லா யூசர்ஸுக்கும் இந்த ஒரே ஆன்லைன் கம்பைலர் எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும். இன்ட்ராக்ட் வித் வெப் சர்வீசஸ் அண்ட் டேட்டா பேஸ். இதில் நம்ம டேட்டா பேஸு மற்ற என்ன சர்வீஸ் வேணாலுமே இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பில்ட்ஸ் ஆன் வர்ச்சுவலைசேஷன் ஸோ ரிசோர்ஸ் கேன் ஈஸிலி ஸ்பீட் ஸ்கேல் தான் பண்ணிட்டோம். இது வந்து ஃபுல்லாகவே வர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி மூலமாக பில்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அவன் என்ன பண்ணிக்கலான்னா, இப்போ எனக்கு இந்த கம்பைலரோட இன்னும் ஸ்டாண்டர்ட் இன்னும் கூட்டணும்னா அது ஸ்கேலப் பண்ணிக்கலாம், இல்லை போதும் இன்னும் குறைக்கணும்னா குறைக்கவும் செஞ்சுக்கலாம். அந்த ஆர்கனைசேஷனோட நீடுக்கு தந்தாப்பில் அது என்னன்னாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதேமாதிரி சப்போர்ட்ஸ் மல்டிபிள் லாங்குவேஜஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க். எல்லா லாங்குவேஜ் எல்லா ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ப்ரொவைட்ஸ் அண்ட் எபிலிட்டி டு ஆட்டோ ஸ்கேல். நம்ம சொன்ன மாதிரி இந்த ஸ்கேல் அப்பும் பண்ணிக்கலாம், ஸ்கேல் டவுனும் பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மெயினாக AWS எலாஸ்டிக் பீன்ஸ்டாக். அதே அமேசான் வெப் சர்வீஸில் அவன் வந்து ஒரு PAS வச்சுருக்கான். அவன் தான் யாருன்னா AWS எலாஸ்டிக் பீன்ஸ்டாக். ஓகேவா? அதேமாதிரி விண்டோஸ் அஷ்யூர் ஒன்று, ஹெர்கு இவங்கெல்லாம் ஒன்று, கூகுள் ஆப் இன்ஜின் இவன் ஒன்று, அப்பாச்சி இவங்கெல்லாம் இதோட எக்ஸாம்பிள்ஸ். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. இது மூணு எழுதுறோமான இது HASS, PASS, SASS இல்ல SAAS எல்லாத்துக்கும் ரெடியே வரும். இது வந்து சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ். இங்கே என்ன பண்ணால், இங்கே டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கொடுத்தான், இங்கே அவனுக்கு மொத்த கம்ப்யூட்டரே கொடுத்தான். இங்கே அப்படிலாம் கொடுக்காம ஒரு சாஃப்ட்வேரோ ஒரு அப்ளிகேஷன் மட்டும் கொடுத்தாரான். ஓகேவா? சாசஸ் நோன் ஆன் டிமாண்ட் சாஃப்ட்வேர். இல்லை சாஃப்ட்வேர் யூஸ் அப்ளிகேஷன் அவர் ஹோஸ்டட் பை க்ளவுட். அவன் ஆல்ரெடி அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணிட்டான், எங்கேயோ ஹோஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணி எனக்கு சாஃப்ட்வேரை மட்டும் கொடுத்துட்டான். யூசர் கேன் ஆக்சஸ் த அப்ளிகேஷன் வித் ஹெல்ப் ஆஃப் இன்டர்நெட் கனெக்ஷன் அண்ட் வெப் ப்ரௌசர். ஓகேவா? எல்லாத்துக்கும் இன்டர்நெட் வேணும் இது பண்ணுறதுக்குள்ள. இப்போ எல்லா கூகுள் ஆப்ஸும் இருக்குல்ல, கூகுள் டிரைவ், கூகுள் இமேஜ், கூகுள், இது எல்லாமே சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ் தான். அவன் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டான், ஆப் கிரியேட் பண்ணி கூகுள் க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ணிட்டு நமக்கு அந்த ஆப்பை மட்டும் யூஸ் பண்ண தந்துட்டான். ஓகேவா? இவ்வளோதான். நம்ம இருக்குல்ல, நமக்கு தான் நம்ம இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறதுல நெட்லே நிறைய இருக்குல்ல, நம்ம யூஸ் பண்ணுறதுல எல்லாம் டிஃபரண்ட் பிட்வீன் அதெல்லாம் அது தேவையில்ல. லாஸ்ட் பாஸ் ஒரு 4 பாயிண்ட் தான், ஈஸியாக பார்த்துக்கோ. இட் ப்ரொவைட்ஸ் a virtual data center to store information and create platforms. It provides a virtual tools to create சாஃப்ட். என்னென்ன கொடுக்குது, இது என்ன கொடுக்குது, உனக்கு ஒரு ஃபுல் டேட்டா சென்டரே கொடுத்துருது. கரெக்டாக அங்கே எல்லாமே நீ பண்ணிக்கலாம். அங்கே நீ என்னன்னாலும் பண்ணிக்கலாம், ஆப் டெவலப் பண்ணிக்கலாம், டெஸ்ட் பண்ணிக்கலாம், டிப்ளை பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். இங்கே வந்து நீ டெஸ்ட் பண்ணிக்கலாம், டிப்ளை பண்ணிக்கலாம். இது மட்டும் இங்கே வந்து யூஸ் மட்டும் தான் பண்ண முடியும், சாஃப்ட்வேர் ஆப் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து வெர்ச்சுவல் மிஷினாகவும் வெர்ச்சுவல் ஸ்டோரேஜாகவும் ஒன்று கொடுப்பாங்க. இது ரன் டைம் என்விரான்மெண்ட்டாக, அதாவது கம்பைலர் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இது சாஃப்ட்வேரை கொடுப்பாங்க.
இது யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா நெட்வொர்க் ஆர்கிடெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த நெட்வொர்க். மாதிரி டெவலப் பண்ணுறவங்க மெயினாக இந்த ஹோஸ்ட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுவாங்க நெட்வொர்க் ஆர்கிடெக்ட்ஸ். இது யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா மெயினாக டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆன்லைன் கம்பைலர் இதெல்லாம் யூஸ் இது எண்ட் யூசர்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க சாஃப்ட்வேருங்கிறது. ஓகேவா? இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் தான் கொடுக்குது ஐஏஎஸ்ங்கிறது. இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் இது பிளாட்ஃபார்ம் வந்து கொடுக்குது. பிளாட்ஃபார்ம். இது இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளாட்ஃபார்மும் எல்லா சாஃப்ட்வேர். ஹெட்டிங்கையும் போட்டு ப்ளஸ் போட்டு விட்டுறணும் ஸ்டார்டிங் ஒன்று பார்த்து இல்லை. அவ்வளோதான். ஓகே ஓகே ஈஸியாக இருக்கும் நமக்கு இல்லை. இதுதான் போனாடி கேட்டான் ஞாபகம் இருக்கா? நான் எழுதி வச்சிருந்தேன் இப்போ இதுதான் கேட்டிருந்தான். டிசியில் என்ன கிரேட் வந்துச்சு? டிசியில் என்ன கிரேட் வந்துச்சு? டிசிலையும் ரீவேல்யூஷன் போட்டேன். இதுலேயும் ஏ தான் வந்துச்சு. இதில் பார்த்தாலும் இதுலேயும் மார்க் கம்மியாக போட்டிருந்தான். அதுக்கு அவர்கிட்ட சொல்லி மார்க் கூட்டி போட்டேன். அதுலேயும் நோ சேஞ்சுன்னு போட்டு விட்டான். அதுலேயும் நோ சேஞ்சா? ரெக்கார்ட் ஆகுதா? என்ன ஆகுது ஆகுது. இது ஒரு ஆப்பா? இது வந்து ஆமாம் இந்த ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி. The course completion should be in 45 hours. என்ன சார் கோர்ஸ் கம்ப்ளீஷன் என்ன? கேட்டதுக்கு ஏதாச்சும் ஆன்லைனில் கோர்ஸ் மாதிரி கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா? யார் எல்லாருமா? எல்லாரும். அதுக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டோட அந்த கோர்ஸோட லென்த் வந்து மினிமம் 45 hours அந்த மாதிரி பெரிய கோர்ஸாக இருக்கணுமா? இதெல்லாம் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஆமாம். சும்மா சொல்கிறேன் நவீன் ஷாய் பண்ணுவீங்க. இப்போ காசு ஆர்கிஃப் அப்படின்னா பண்ணியிருக்க மாட்டாங்களா? ஏதோ ஒன்று வச்சு அது இருக்கா பழசு ஒன்று வச்சு நான் தூக்கி கொடுத்துட்டு. நீ கோர்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறதுனா இதில் பண்ணலாம். இதுதான் நல்ல வெப்சைட் யூடெமி. இப்போ நான் கோர்ஸ் பண்ணணும் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் பண்ண யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு. தெரியல. எதனாலும் இதில் ஆன்லைனில் கூட பண்ணலாமா? நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம். இப்போ ஆன்லைனில் பண்ணால் எப்படி நான் பார்க்குறது? இப்போ ஆன்லைனில் நான் ஆர்டிஃபிஷியல் பண்ண என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் இந்த இதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு கோர்ஸை சர்ச் பண்ணிட்டு சிலது ஃப்ரீயாக இருக்கும். இதில் எல்லாமே கொஞ்சம் பேடாக தான் இருக்கும். அதனால தான் நல்ல கோர்ஸ் தான் இருக்கும். பேட்னா எவ்வளோ இருக்குன்னா 300 400 அவ்வளோதான் இருக்கும். 300 to 500 தான் இருக்கும் எல்லா கோர்ஸுமே. சர்டிஃபிகேட் கொடுத்துருவானா? ஆமாம் அவனுக்கு எண்டு சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்துருவோம். நான் வச்சிருக்கேன் பாருங்க ஒன்று வச்சு. ஆர்டிஃபிஷியல் காட்டு இந்த சும்மா போட்டு காட்டு நான் சொல்கிற கோர்ஸ். அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி இதில் இந்த கோர்ஸோட டைமிங் போட்டிருப்பான் பாரு. இது 15.5 hours, இது 40 to 44 hours, இது 12 hours அந்த மாதிரி இருக்கும். இதான் இங்கிலீஷ் சொல்லுவாங்களா? ஆமாம் தமிழ்லேயும் இருக்குமா? இது தமிழில் இருக்கு. இந்த மிஷின் லேர்னிங் இன் தமிழ் மாஸ்டரிங் சார்ஜ் வேற இல்லை. ரெண்டும் ஏ தான். மிஷின் லேர்னிங் ஏயோடது தான். ஆனால் அது ரொம்ப சின்ன கோர்ஸ். 3 hours டோட்டல் ஹவர்ஸ். எக்ஸாம்லாம் எடுப்பாங்க. ஆமாம் கடைசியில் ஒரு இதிலே குவிஸ் மாதிரி கேட்பாங்க. ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் இந்த ஒரு இது பண்ணேன். இதுக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க கடைசியில். இது பெய்டா? ஆமாம் இது 400 500 கொடுத்தாங்க. இது எவ்வளோ ஹவர்ஸ் தருமா? இது 90 hours என்னவும். வாட்ச் பண்ணியா எல்லாம் 90 hours உட்காந்து இதிலே ப்ராஜெக்ட்லாம் பண்ண சொல்லுவாங்க. ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரி இந்த கெட் சர்டிஃபிகேட் இருக்கா இது கொடுத்தோம்னா இதுதான் என்னோட சர்டிஃபிகேட். எப்பயோ பண்ணி டேட்லாம் காட்டுது. டேட்டா மாற்றி கொடுத்துரும் அவ்வளோதான். அதெல்லாம் மாற்றலாமா? நம்ம சும்மா போட்டு எடிட் பண்ணி மாற்றி கொடுத்துரும் அவ்வளோதான். சேவ் பண்ணிட்டு நான் கொடுத்துருவேன்ல 6 இதுமே பிரிண்ட் எடுத்துட்டு வருவியா? அப்படிதான் எடுத்துட்டு வரணும் போட்டிருக்காங்க. ஆன்லைனில் சப்மிட் பண்ணால் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியல. ஏதாவது ஒன்று டார்ச்சர் பண்ணுறதே வேற. நம்ம போகல இது யூபிசி எல்லாம் வச்சு வாங்குவாங்க. பண்ணுறது தெரியல. ஒரு நாளும் போகல. நீ யாரையும் பரவாயில்ல பள்ளிக்கரணை ஆவடியிலேருந்துனே போகல. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சும்மா வெறுப்பு தான் போயிட்டே இருக்கிறது தான். நிறைய கேம் இது 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 ஆர்டுவார் நல்லா இருக்கும். இது ஆர்டுவார்
இந்த ஆர்டிஆர் கேம் ஒன்று இருக்குமே ரெண்டு. ஆர்டிஆர் ஆர்டிஆர் சாரி. சூப்பராக இருக்கும். ஆர்டிஆர் 2 சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குமா? ம். அதான் ஆனது இல்லை அது. ஓகே ஓகே. வாங்கியிருக்கேன் ம் அப்படியா? 2000 சூப்பராக கொடுத்து. 2000 கொடுத்து வாங்கல. சாரி இது என்னது பிளே ஸ்டேஷன் நெட்வொர்க்கு அதுல கொடுத்தான் ஃப்ரீயா. ஓகே ஓகே. சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு அதுல கொடுத்தான். ம். மேட்ச் நான் ஆகுது. இன்னொரு கொஸ்டின் சொல்லிட்டான். சொல்லு சொல்லு. நான் ம் சொல்லு சொல்லு சொல்லு. மாத்து 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 பிரச்சனை இல்லை கொஸ்டின் சொல்லு மாத்து. சொல்லு பரவாயில்ல. சொல்லிட்டேன் ஒரே நிமிஷம். நான் மெசேஜ் அனுப்புறேன் பார்த்துட்டு ஒரே நிமிஷம் அப்படியே பாருங்க. சர்வீஸ் மாடல் இந்த கலரை மேட்ச் பண்ணுவேன். மேட்ச் ஆயிடுச்சா? மேட்ச் ஆயிடுச்சு. ஒன்றும் தெரில. என்னைக்கு டேட்டு போடலாம்? சும்மா போட்டு விடுங்க ஒரு மாசம் முன்னாடி. ஏப்ரல் 2024 போட்டுருமா? இது என்ன டெக்ஸ்ட்? இது வந்து ஏரியல். ஏரியலில் போல்டு சைஸ். சைஸ் நீ பழைய மாதிரி சேவ் பண்ணதும் இருக்கும் இல்ல? பழசா சேவ் பண்ண ஜூலை அதுவும் இருக்கும் இல்ல? அது தனியா வச்சிருப்போம். இதுவும் தனி இல்ல? அது வந்து வெப்சைட்டில் இருக்கும். அது வேறு எதுக்காக தேவைப்படுச்சுன்னு கொடுத்து. அது மெயின். அது ஒரிஜினல். இது டூப்ளிகேட். அவ்வளோதான். எதுவுமே ஜூலை ஏத்து போனாலே இவ்வளவு எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ எதுக்கு மாத்துறதுன்னு தெரியல. அது ஜூலை கேட்பாங்களா போன ஏதாச்சும்? வருஷம். அதான் கட்டுலாம் அதுவும் கட்டுலாம். சங்கவி எல்லாத்தையும் நோண்டுதுப்பா. ஒரு மாதிரி நோண்டுறதா இருக்கு. அதான் கொஞ்சம் இருப்பா இருக்கு. அவ்வளோதான். முடிஞ்சதா? ஓகே அவ்வளோதான். இப்பதான் தெரியல. இப்ப தெரியல. இந்த கலர் எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அவ்வளோ தெரில. லைட்டா தெரியல. லைட்டா பரவாயில்ல. அது எல்லாத்துக்கும் அப்படி தான். இல்லை எனக்கு சொன்னதான் நான் சொன்னேன். அதான் சரி. அடுத்த கொஸ்டின் பார்த்துட்டோம். முக்கிய யூனிட் தான் ஒண்ணுமே பார்க்கல. அது மட்டும் ஒன்று பார்ப்போம். எந்த யூனிட்? செகண்ட் யூனிட். யூனிட் எதோ இம்பார்ட் ஏதாவது தெரியும் உங்களுக்கு? அது பாரு. அது நோட்ஸ் அப்படியே ஸ்னாப்ஷாட் அல்காரிதம் ஃபார் FIFO இது கேட்கலாம் நினைக்கிறேன். இதுனாங்க இந்த ஸ்னாப்சாட்டா? குரூப் கம்யூனிகேஷன் சிங்க்ரனைசேஷன் இம்பார்ட்டன்ட். அது அவன வாட்டி என்ன கேட்டான் அவனு செகண்ட் யூனிட்ல இருந்து? லாஜிக்கல் டைம் கேட்டான்ல? அது ஒன்று கேட்டான். இன்னொன்று வேற என்ன கேட்டான் தெரியலையே கரெக்டா. ஓ சரி அது ஸ்னாப் சாட்டே அதே சொல்லு. ஸ்னாப் சாட்டா சாரி. இது இம்பார்ட்டன்ட் தானே அது? ஆமாம்.
ஓகேடா, நல்லா இருக்கும். இது செஞ்சுட்டு ஒரு வந்துடலாம். சாண்டி லேம்ப் போட்டிருக்கு. ஓகேவா, சாண்டினா புரியல. லேம்ப் போட்டல் இருக்கிறது பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரி சாண்டி லேம்ப் போட்டல் இருக்கிறது இந்த ஸ்னாப் சாட்டில் இருக்கிற கூட இன்னொரு பேர். ஓகே ஓகே. இதை எப்படின்னு கேட்பாங்க, சாண்டி லேம்ப் போட்டல் இருக்கிறதுன்னு கேட்பாங்க, இல்லை ஸ்னாப் சாட் இருக்கிறது ஃபார் ஃபோன் கேட்பாங்க. ஓகேவா, எஃப்எஃப்ஓனா என்ன? எஃப்ஐஎஃப்ஓனா ஃபர்ஸ்ட் இன் பிஃபோவா? ஃபர்ஸ்ட் அவுட். ஆமாம், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். எது ஃபர்ஸ்ட் உள்ள வருதோ அதான் ஃபர்ஸ்ட் வெளியே போகும். ஓகே ஓகே. அந்த மாதிரி சேனல் ஃபிஃபோ சேனல்லாம் அதான். இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலில் யார் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வெளியே போக முடியும். அந்த மாதிரி. ஓகே ஓகே. சாண்டி லேம்ப் records a set of processes and channel states at the combination consist of global state. Communication channel async to be filled. இது ஓகே. நோ ஃபெயிலியர் எப்படி? ஒரே நிமிஷம் பாத்துங்க, ஒரே நிமிஷம் கூப்பிடுறாங்க வீட்டு, ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஓகே. நவீன் கேக்குதா? கேட்குது. ஓகே சொல்லுங்க. இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் இருக்குது. டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்னா என்ன, நிறைய கம்ப்யூட்டர் சேர்ந்து அதை ஒரு ப்ராசஸ் பண்ணுது. ஓகே, ஆமா ஆமா இப்போ அந்த ஆமா மாதிரி ஆமா. சிஸ்டமில் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க? மெசேஜ் பாசிங் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல. இந்த மாதிரி ஹெட்ரோஜினஸ் கம்ப்யூட்டர்ஸ் ஆமா இருந்தால் என்ன சொன்னால் மெசேஜ் பாசிங் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஷேர்ட் மெமரி யூஸ் பண்ண முடியுமா? ஆமா. பண்ண முடியாது. பண்ண கரெக்டாக. முடியாது. அப்போ மெசேஜ் பாசிங் ஆமா. மூலமாக தான் இவங்க கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. இப்போது இவங்ககிட்ட ஷேர்டு மெமரியும் கிடையாது, இல்லை யார்ட்டையுமே ஒரு காமன் ஃபிசிக்கல் கிளாக்கும் கிடையாது. காமன் ஃபிசிக்கல் கிளாக்னா இப்போ இந்தந்த ப்ராசஸ் இந்தந்த டைமில் நடந்திருக்கு, எல்லா சிஸ்டமுக்கும் ஒரே கிளாக் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இவனுக்கு வேறு மாதிரி டைம் ஸ்டாம்ப் இருக்கும், இவனுக்கு வேறு மாதிரி அந்த மாதிரி. ஸோ எல்லாருக்கும் ஒரே கிளாக் இருக்காதுன்னு வச்சுக்கோ. இப்போது நான் இந்த சிஸ்டம், மொத்த சிஸ்டம், அதாவது இந்த மொத்த டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் இருக்குல்ல, இவங்களுக்கு நான் மொத்தமாக ஒரு குளோபல் ஸ்டேட் டிக்ளேர் பண்ணணும்னா, குளோபல் ஸ்டேட்னா இவன் இந்த டைமில் இதில் இது பண்ணிகிட்டு இருந்தான், இந்த டைமில் இது பண்ணிகிட்டு இருந்தான் அப்படி சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவன் யார்ட்டையுமே ஷேர்டு மெமரியும் கிடையாது, குளோபல் கிளாக்கும் கிடையாது. அப்போ அவன் ஒரு டைமில் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான், இவன் இந்த டைமில் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான். ஸோ இந்த குளோபல் ஸ்டேட்னு ஒன்று டிக்ளேர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா, அதே இது ப்ராசஸ் கோட் ரெக்கார்ட் இட்ஸ் ஓன் லோக்கல் ஸ்டேட் அட் அ கிவன் டைம். நான் ஒரு ப்ராசஸ்ஸு என்னோட லோக்கல் ஸ்டேட்டை நான் இப்போ ரெக்கார்ட் பண்ண போகிறேன். நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேனோ அதை ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஓகேவா, இந்த டைமில் இப்போ எனக்கு கொடுத்துருக்க டைமில் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனோ அதை ரெக்கார்ட் பண்ண போகிறேன். நான் என்ன தான் ரெக்கார்ட் பண்ணாலுமே இப்போ எனக்கு வந்துட்டு இருக்க மெசேஜோ இல்லை நான் இப்போ அனுப்பிட்டு இருக்க மெசேஜோ எனக்கு ரெக்கார்ட் ஆகாது. இதுக்கு முன்னாடி நான் பண்ணது மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகும். ஓகேவா, ஒரே வாட்டி. இப்போ நான் இந்த மாதிரி என்ன சொன்னால் குளோபல் ஸ்டேட்டை டிக்ளேர் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லிட்டேன். இப்போ ஏன் கஷ்டம்னா, இப்போ நான் ஒரு ப்ராசஸ்ஸு நான் என்னோட லோக்கல் ஸ்டேட்டை ரெக்கார்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் எனக்கு ரெக்கார்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா, நான் இப்போ என்ன ஸ்டேட்டில் இருக்கேன்னு சொல்லி அவனுக்கு காமிக்கணும். ஓகேவா, நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது நான் என்னெல்லாம் பண்ணி முடிச்சிருக்கனோ அந்த வேலை மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகுமே தவிர, இப்போ எனக்கு எதாவது மெசேஜ் வந்துட்டு இருந்தாலோ இல்லை ஏன்றது எதாவது மெசேஜ் போயிட்டு இருந்தாலோ இந்த டைமில் போயிட்டு இருந்தாலோ அது ரெக்கார்ட் ஆகாது. ஓகேவா, அப்போது என்னோட ஆக்சுவல் ஸ்டேட்டை என்னவா தான் இருக்கும், இன்கரெக்டாக தான் இருக்கும். கரெக்டாக. இப்போது நான் என்னோட ஆக்சுவல் ஸ்டேட்டை ஒரு இன்கரெக்டாக கொடுத்துருவேன். இந்த மாதிரி நிறைய பேர் கொடுப்பாங்களா. இப்போ இந்த ஆக்சுவல் ஸ்டேட்லாம் சேர்த்து நான் குளோபல் ஸ்டேட் ஆகி பார்த்தேன்னா எப்படி அது தப்பாக தான் இருக்கும். கரெக்டாக, ஏன்னா எல்லா மெசேஜுமே அதில் ரெக்கார்ட் ஆகிருக்காது. இப்போது இந்த மாதிரி இப்போ இந்த குளோபல் ஸ்டேட்டை கேப்சர் பண்ணணும். ஓகேவா,
இதை கேப்சர் பண்ணுறதுக்காண்டி ஒரு அல்காரிதம் ப்ரப்போஸ் பண்ணாங்க. அந்த யார் ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா சாண்டி அண்ட் லாம்பர்ட். ஓகேவா? ஸோ அதனால தான் இதுக்கு பேர் சாண்டி லாம்பர்ட் குளோபல் ஸ்டேட் ரெக்கார்டிங் அல்காரிதம். ஓகேவா? இல்லை ஸ்னாப்ஷாட் அல்காரிதம் ஃபார் ஃபிஃபோ எப்படினாலும் சொல்லலாம். ஓகேவா? The main idea behind proposed algorithm is that if we know that all messages that have been sent by one process and received by another, we can record the global state. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மெயின் ஐடியாவே ஒரு ப்ராசஸ் இருக்குன்னா அவன் என்னெல்லாம் மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்கான், என்னெல்லாம் மெசேஜ் வாங்கியிருக்கான், ரிசீவ் பண்ணியிருக்கான், இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சால் போதும், என்னால் குளோபல் ஸ்டேட்டை தெரிஞ்சுக்க முடியும். கரெக்டாக? சரி, ஓகே. இதில் குளோபல் ஸ்டேட் தெரிஞ்சுக்கிறதா கஷ்டம். ஆமாம், இந்த அல்காரிதம் பொறுத்த வரைக்கும். ஆமாம். Any process in the distributed system can initiate this global state recording algorithm using a special message called the marker. இப்போ இந்த குளோபல் ஸ்டேட்டை ரெக்கார்ட் பண்ணோம்ல இந்த அல்காரிதம் மூலமா, இதை டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில் உள்ள எந்த யாருனாலும் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணால் ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் இருக்குது, அதுக்கு பேர் மார்க்கர். இந்த மார்க்கருங்கிற மெசேஜ் வச்சு இந்த அல்காரிதம் ஸ்டார்ட் பண்ணலாம், யாருனாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? This marker travels the distributed system across all communication channels and cause each process to record its own state. இது என்ன பண்ணுன்னா, இந்த மார்க்கர் மெசேஜ் இருக்குல்ல, இவன் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட் சிஸ்டமில் இருக்கிற எல்லா சிஸ்டமுக்கும் போவான். எல்லா சிஸ்டமும் போயிட்டு அங்கே எங்கெல்லாம் கம்யூனிகேஷன் நடக்குதோ அங்கெல்லாம் போவான். போயிட்டு அங்கே என்னெல்லாம் நடந்திருக்கோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவான். ஓகேவா? எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துடுவான். இந்த எண்ட் தி ஸ்டேட் ஆஃப் த என்டையர் சிஸ்டம் குளோபல் ஸ்டேட் இஸ் ரெக்கார்டட். இப்போ இவன் எல்லாத்தையும் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டான்ல, எல்லா சிஸ்டம்லையும் இவனே போய் தனியாக போய் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டான். ஸோ என்ன பண்ணிக்கலாம், இவனை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், குளோபல் ஸ்டேட் எடுத்துக்கலாம் இந்த மார்க்கருங்கிற வச்சு. இது என்ன ஆகும்னா, இப்போ இது நடக்கும்போது ஒரு நான் சொன்னல இந்த நம்ம லோக்கலாக ரெக்கார்ட் பண்ணால் நான் இப்போ அனுப்பிட்டு இருக்க மெசேஜோ போயிட்டு இருக்க மெசேஜோ ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் எதுவுமே தடப்படாது. இவன் பாட்டுக்கு அந்த ப்ராசஸ் பாட்டுக்கு அது வேலையை பார்க்க போது இவன் தனியாக போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ எல்லா மெசேஜுமே ரெக்கார்ட் ஆயிரும். ஓகேவா? அதனால தான் இந்த மார்க்கருங்கிற மெசேஜ் வச்சு இந்த அல்காரிதம் ஆரம்பிக்கணும். ஓகேவா? இதுக்கு சர்டன் நம்பர் ஆஃப் அசம்ஷன்ஸ் இருக்குது. இந்த அசம்ஷன்ஸ்லாம் இருந்தால் தான் இந்த அல்காரிதம் ஒர்க் ஆகும். ஓகேவா? there are finite number of processes in the distributed, they do not share memory. ஃபஸ்ட்டு ஃபைனைட் நம்பர் ஆஃப் ப்ராசஸ் இருக்கணும். இத்தனை நம்பர் ஆஃப் ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ப்ராசஸ் தான் இருக்கணும். 100னா 100 ப்ராசஸ் கவுண்டபிள் ப்ராசஸ் தான் இருக்கணும். ஓகேவா? அதேமாரி அவங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது, ஷேர்டு மெமரி இருக்கக்கூடாது, ஷேர்டு கிளாக் இருக்கக்கூடாது, ஒரே கிளாக்கு ஒரே மெமரி. there are finite number of communication channel. இப்போ ப்ராசஸ்க்கு நடுவில் கம்யூனிகேஷன் சேனல் இருக்கும்ல, இந்த சேனல் மூலமாக அனுப்பலாம். அவங்களும் என்ன இருக்கணும், ஃபைனைட் நம்பரில் இருக்கணும். அதேமாதிரி ஃபிஃபோ ஆர்டரில் இருக்கணும். அவங்க எல்லாமே ஃபைனைட் நம்பராக இருக்கணும், ஃபிஃபோ ஆர்டரில் இருக்கணும். there exists a communication path between any two process. எந்த ப்ராசஸ் எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுக்கும் நடுவில் ஒரு கம்யூனிகேஷன் பாத் இருக்கணும். எல்லா ப்ராசஸ்க்குமே ஒரு கம்யூனிகேஷன் பாத் இருக்கணும். ரெண்டு ப்ராசஸ்க்கு நடுவில் பார்த்தோன்னா ஒரு கம்யூனிகேஷன் பாத் கண்டிப்பாக இருக்கணும். எந்த ப்ராசஸுமே தனியாக இருக்கக்கூடாது. ஓகேவா? ஆன் அ சேனல் மெசேஜ் ஆர் ரிசீவ்ட் இன் த சேம் ஆர்டர் as they are sent. ஒரு சேனலில் பார்த்தோன்னா எந்த ஆர்டரில் மெசேஜ் போதோ அதே ஆர்டரில் தான் மெசேஜும் வரும். ஓகேவா? அதாவது ஃபிஃபோ ஆர்டரில் போனால் ஃபிஃபோ ஆர்டரில் தான் வரும், ஃபிஃபோ ஆர்டரில் வந்துச்சுன்னா ஃபிஃபோ ஆர்டரில் தான் போகும். அதை தான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த இதெல்லாம் இருந்தால் தான் இந்த அல்காரிதம் ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க பாரு, மார்க்கர் சென்டிங் ரூல் ஃபார் அ ப்ராசஸ் பி. ஃபஸ்ட் என்ன பண்ணுது, ப்ராசஸ் பி ரெக்கார்ட்ஸ் இட் ஓன் லோக்கல் ஸ்டேட். அவன் என்ன பண்ணுறான், ப்ராசஸ் பிங்கிறவன் தான் இதை ஆரம்பிக்க போகிறான். ஓகேவா? என்ன பண்ணுறான், ப்ராசஸ் பி ஃபஸ்ட்டு அவனோட ஓன் லோக்கல் ஸ்டேட்டை ரெக்கார்ட் பண்ணுறான் ஃபார் ஈச் அவுட் கோயிங் சேனல் ஃப்ரம் ப்ராசஸ் பி. இப்போது நான் வந்து ப்ராசஸ் பி, ஓகேவா, நான் நிறைய பேர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணியிருப்பேன்ல. ஓகேவா? இப்போது நான் நிறைய பேர்ட்ட எந்த வழியாக கம்யூனிகேட் பண்ணுவேன், சேனல் வழியாக தானே கம்யூனிகேட் பண்ணுவேன். இப்போ என்ன பண்ணுவேன், எத்தனை சேனல் என்கிட்ட போதோ, அதாவது நான் ஒரு 10 பேருக்கு மெசேஜ் பண்ணுறேன்னா 10 சேனல் இருக்கும். கரெக்டாக? அந்த 10 சேனல்லே என்ன பண்ணுவேன், அந்த ஒரு மார்க்கரை சேர்த்து அனுப்பி விட்ருவேன் 10 சேனல்லையுமே. ஓகேவா? புரியுதா? புரியுது. நான் எத்தனை பேருக்கு மெசேஜ் பண்ணுறேனோ அத்தனை சேனல் இருக்கும், அத்தனை சேனல்லையும் இந்த மார்க்கரையும் சேர்த்து அனுப்பி விட்ருவேன். ஓகேவா? ப்ராசஸ் கியூ வில் ரிசீவ் திஸ் மார்க்கர் ஆன் இஸ் இன்கமிங் சேனல் C1. அப்போ என்ன ஆகும், அங்கிட்டு இருக்கிறவனுக்கு இந்த மார்க்கரும் சேர்ந்து வரும். கரெக்டாக? இப்போது அந்த ரிசீவிங் மார்க்கரை எப்படி ரிசீவ் பண்ணுறான், இந்த கியூங்கிறவன் எப்படி ரிசீவ் பண்ணுறான் பாரு. இஃப் ப்ராசஸ் கியூ ஹஸ் நாட் எட் ரெக்கார்டட் இட்ஸ் ஓன் லோக்கல் ஸ்டேட் தென், அதாவது இப்போ கியூ இருக்கான், இப்போ நான் வந்து பி, நீ வந்து கியூ. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து என்னோட லோக்கல் ஸ்டேட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டேன், உன்னோட கம்யூனிகேஷன் சேனலில் நான் என்னோட மார்க்கரை வச்சு அனுப்பிட்டேன். இப்போ நீ பார்க்குற, இப்போ உனக்கு அந்த மார்க்கர் வந்து வந்துட்டுருக்கு. இப்போ நீ பார்க்குற, நீ வந்து ஃபஸ்ட் உன்னோட ஓன் லோக்கல் ஸ்டேட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டியான்னு பார்க்குற. ஓகேவா? அப்படி பண்ணலைன்னா நீ என்ன தரமா பண்ணணும், ஃபஸ்ட்டு உன்னோட ஸ்டேட் ஆஃப் த இன்கமிங் சேனல் ஏன்றது வருது தெரியுமா, அந்த சேனலு, அந்த சேனலை நீ எம்டி சீக்வன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கணும். அங்கே அந்த சேனலில் எதுவுமே இல்லைன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி சரி. கன்சிடர் பண்ணிவிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா, இவன் இந்த ஃபஸ்ட்டு நம்ம பண்ணோம்ல மார்க்கர் சென்ட் பண்ணோம்ல, அந்த மாதிரி இவனை என்ன பண்ணுவான், ரெக்கார்ட் பண்ணிட்டு மார்க்கர் சென்ட் பண்ணிடுவான். இது எப்போ மட்டும் நீ உன்னோட ஓன் லோக்கல் ஸ்டேட்டை ரெக்கார்ட் பண்ணலன்னா.
பண்ணலன்னா என்ன பண்ணணும், அந்த இன்கமிங் சேனல் எம்டின்னு கன்சிடர் பண்ணிட்டு நீயும் அந்த மார்க்கர் சென்டிங் ரூலை ஃபாலோ பண்ணணும். அதாவது இந்த ரூலை அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அதே இது நீ ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணியிருந்தன்னா, நீ ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன்னா, ரீட் த ஸ்டேட், அந்த சேனல்லேருந்து வர மார்க்கரை ரீட் பண்ணிட்டு என்ன பண்ணும், இன்கமிங் சேனல் சீக்வன்ஸ் ஆஃப் மெசேஜஸ் அலாங் சேனல் after the state Q was recorded before Q received the marker along. Record the state of the incoming channel as a sequence of messages received along with இங்கே என்ன சொல்கிறான்னா, நீ ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னா, நான் வந்து இங்கே என்ன சொன்னேன், இந்த சேனலை வந்து எம்டியாக கன்சிடர் பண்ண சொன்னேன்னா, நீ ரெக்கார்ட் பண்ணலன்னா, நீ ரெக்கார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த சேனலையும் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். இப்போ என்ன பண்ணால், நீ சேனலில் போய் ஒரு சின்ன சேஞ்ச் என்ன பண்ணணும், இவன்றது இந்த மார்க்கர் வந்திருக்குன்னு அந்த சேஞ்சை மட்டும் போட்டுக்கணும். அவ்வளோதான், இவ்வளோதான். ஓகே. மார்க்கர் சென்டிங் ரூல், மார்க்கர் ரிசீவிங் ரூலில் மட்டும் எனக்கு நான் ஆல்ரெடி ரெக்கார்டடாக இருக்கேன்னா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த போல 2 ப்ராசஸ். அவ்வளோதான். அவ்வளோதானா? இது எதுக்கு நீட் ஆஃப் டேக்கிங் ஸ்னாப்ஷாட் ஆர் ரெக்கார்டிங் எதுக்கு இது பண்ணுறாங்கன்னா, செக் பாயிண்டிங், டெல்ஸ் கிரியேட்டிங் செக் பாயிண்ட். இட்ஸ் எல்ஸ் இது மெயினாக எதுக்கு பண்ணுறாங்கன்னா, ஒரு இடத்துல செக் பாயிண்ட் கிரியேட் பண்ணுறதுக்காண்டி இது பண்ணுறாங்க. இந்த அல்காரிதம் வந்து ஏன் செக் பாயிண்ட் கிரியேட் பண்ணணும், செக் பாயிண்ட் கிரியேட் பண்ணால் நான் என்ன தான் அப்ளிகேஷன் ஃபெயில் ஆனாலுமே அந்த செக் பாயிண்ட் வந்து திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக? அதேமாதிரி கார்பேஜ் கலெக்ஷன், இட் கேன் பி யூஸ் டு ரிமூவ் ஆப்ஜெக்ட்ஸ் தட் டு நாட் ஹேவ் எனி ரெஃபரன்சஸ். இப்போது ஒரு சேனல் இருக்குது, எனக்கு உனக்கு ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலில் எதுவுமே மெசேஜே இல்லைனாலும் என்ன பண்ணலாம், அந்த சேனலை நம்ம தூக்கிக்கலாம். அதுதான் கார்பேஜ் கலெக்ஷன். ஓகேவா? இட் கேன் பி யூஸ்ட் இன் டெட்லாக் அண்ட் டெர்மினேஷன் டிடெக்ஷன். டெட்லாக்னா என்ன? டெட்லாக்னா சொன்னால அந்த மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் சொன்னால, மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் இருக்கா, ஒருத்தரால் ஒரு இதை யூஸே பண்ண முடியாதுன்னு சொல்லி, அப்போ அவன் என்ன ஸ்டேட்டுக்கு போயிடுவான்னா, டெட்லாக் ஸ்டேட்டுக்கு போயிடுவான். அவனால் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பேர் தான் டெட்லாக். இந்த டெட்லாக்கையும் டெர்மினேஷனையும் டிடெக்ட் பண்ணுறதுக்காண்டி இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டீபக்கிங் யூஸ் பண்ணுவாங்க. வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான், போதும், இது போதும். ஓகே, சரி, நான் பார்த்துக்கிறேன்.